ஓகே, இப்போ நாங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமே. என் நேம் ஜிம்னா. நான் இன்ட்ரொடக்ஷன் இதில் பேசினேன், சரியா? நாங்கள் இது செய்கிறது செகண்ட் பேட்ச். இதில் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா, என்னென்ன சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அண்ட் எப்படி எங்கட இந்த ஸ்மார்ட் பில்ஸ் ஆன்லைன் அகாடமியில் கிளாஸ் செஷன் எல்லாம் எப்படி போகும், என்னென்ன மாதிரி செய்ய போகிறோம்ன்றதை சொல்லுவோம், சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்ததுமே சிலபஸை பார்த்துட்டு கஷ்டமா இருக்கு, இது ஒரே அடியா ஒரே நாளோட டிசைட் பண்ண வேணாம், அப்படி ஓடுற ஆட்களும் இருக்கு. அதால தான் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க, எதுக்கும் டைம் கொடுக்கணும் தானே. டைம் கொடுத்து நீங்க ஒர்க் போட்டா செஞ்சுட்டு போகலாம், சரியா? மற்ற விஷயம் யாரும் பயப்பட வேணாம், கட்டாயம் பேசுங்க. பேச ஏலாண்டு நினைக்கிற ஆளுக்கு செட் பண்ணலாம், சரியா? சரி, ஓகே தானே? பேசாமலே கொண்டு போனா எங்க ஜூம் மீட்டிங் போர் அடிச்சிடும், சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்டா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் நடக்கும்ன்றது சொல்ல போறேன், சரியா? இப்ப வீக்ல 3 டேஸஸ், அதாவது வந்து எப்படின்னா மண்டே உங்களுக்கு நடக்க போற வந்து சாட்டர்டே, தென் சாட்டர்டே சண்டே, தென் டியூஸ்டே. உங்களுக்கு வீக்குக்கு 3 கிளாஸஸ் நடக்கும், சரியா? அதுல சாட்டர்டேயும் சண்டேயும் நடக்க போறது வந்து ஃபார்மகாலஜி, சரி? இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப நாங்க செல்லுவோம், உங்களுக்கு 1 வீக் 2 வீக் போக செல்ல உங்களுக்கு ஈஸி ஆயிரும். இதுல ஒன்றும் பெருசா ஹெவியா ஒன்றும் நீங்க பயப்படுற அளவுக்கு இல்லை, சரியா? இப்ப சாட்டர்டே சண்டே நாங்க ஃபார்மகாலஜி செய்வோம், டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஃபார்மசியூட்டிக்ஸ் செய்வோம், சரியா? என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு தயங்காம கேட்கலும், அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, சரி? இப்ப நான் ஃபர்ஸ்டா செய்ய போறது உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபார்மசிக்குரிய சிலபஸ். இதான் நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய சிலபஸ், சரியா? இதுல எப்படி போகுதுன்றது ஃபர்ஸ்டா பார்ப்போம், சரி? எங்க பாருங்க, ஃபர்ஸ்டா நாங்க மெயினா இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை பார்ப்போம். இந்த பாருங்க, ஃபர்ஸ்டா இருக்கிறது ஃபொரென்சிக் ஃபார்மசி, சரியா? அது படிப்போம் ஒன்று. தென் ப்ரொஃபஷனல் கண்டக்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ், செகண்ட் மெயின் ஹெட்டிங்குள்ள வரக்கூடியது எத்திக்ஸ் பார்ட் வரும், சரியா? மற்றது என்னன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ன்றது மற்ற பார்ட்ல வரும். இது தேர்ட் மெயின் ஹெட்டிங்காக வருது, சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னா ஃபோர்த் ஒன்ல வரக்கூடியது வந்து என்ன, லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ், மற்றது ரிலேட்டட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஃபார்மசி மேனேஜ்மெண்ட், சரியா? இதெல்லாம் 4th 5th 6th ஹெட்டினா வருது. அடுத்தது வந்து ஃபார்மசியூட்டிக்ஸ் ஒரு மெயின் ஹெட்டிங், அதுக்குள்ள சில சப் ஹெட்டிங்ஸ் நாங்கள் கவர் பண்ண போறோம். என்னன்னா ஒன்று ஃபார்முலேஷன்ஸ், நாங்கள் ஃபார்மசியூட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லையே மெயினா செய்யறது, அதாவது ஃபர்ஸ்டா செய்யறது இந்த ஏரியா, சரியா? அடுத்தது என்ன ஸ்டடி பண்ணணும்டா, பாருங்க, இதெல்லாம் ஃபார்மசியூட்டிக்ஸ்ல வரக்கூடியது. ஃபார்மசியூட்டிக்ஸ் என்று சொல்றது உங்களுக்குரிய ஒரு மெயின் சப்ஜெக்ட். இப்ப நீங்க காலேஜ் ஃபார்மகாலஜில இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போற ஃபார்மகாலஜி தானே, அது எப்படி இருக்கும்னா மெடிசின், நாங்க டயபிட்டிஸ்னா டயபிட்டிஸுக்கு என்ன கொடுப்போம், உங்களுக்கு நார்மலா தெரிய விஷயம். கொமனா நாங்க டயபிட்டிஸ் என்ன கொடுப்போம், யாராலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டயபிட்டிஸ் காமன் ஒரு டிசீஸ் உண்டு தானே, அதுக்கு என்ன கொடுப்போம் நாங்க, பேசுங்க. மெட்ஃபோர்மின், சரி கரெக்ட், சரி. அந்த மெட்ஃபோர்மின், ஓகே, அது டயபிட்டிஸ்ன்னு வந்தா என்ன நாங்க மெடிசின் கொடுப்போம். அதே மாதிரி அஸ்மா பேஷண்ட்டுக்கு என்ன கொடுப்போம், தென் ஹார்ட் அட்டாக் உரிய ஆளுக்கு என்ன கொடுப்போம், சரியா? அந்த மாதிரியான ரிலேட்டட் ஸ்டடி பண்றது வந்து ஃபார்மகாலஜி, சரியா? இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ் தானே இப்ப நாங்க இது பார்த்துட்டு இருக்கிறது. ஃபார்மசியூட்டிக்ஸ்ண்டா அதுல வந்து இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துருப்பீங்க, டிவைசஸ், இப்போ மெடிக்கல் டிவைசஸ், இன்ஹேலர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்ஹேலர்ஸ், வேற பிபி செக் பண்ற மெஷின், அதாவது பிபி ஆப்பரேட்டர்ஸ், தெர்மோமீட்டர், அது ரிலேட்டடானது. மற்றது வந்து சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ் என்று சொல்லுவோம், என்னதுண்டா அந்த பேண்டேஜ், டேப், அந்த மாதிரியான ஏரியாஸ். தென் ஸ்ட்ரிஞ்சஸ், வேற வந்து பேக்கேஜிங், இப்போ ப்ராடக்ட்ஸ் எப்படி வருது, பேக்கேஜிங், லேபலிங், எப்படி ஸ்டெரிலைசேஷன், அதெல்லாம் நீங்க படிப்பீங்க, சரியா? இந்த மாதிரியான, அதாவது ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்குள்ள நார்மலா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான ரிலேட்டட் தான் இது
இந்த பார்மசியூட்டிக்ஸ். சரியா? இந்த பார்மசியூட்டிக்ஸ் கீழே தான் இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் வருது. சரியா? எங்களுக்கு மெயினா இருக்கக்கூடியது வந்து பார்மசியூட்டிக்ஸும் கொலஜியும், அதான் ஹெவியா நோட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். சரியா? நாங்க அது ரெண்டையும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட்ல. அடுத்தது வந்து என்னன்னா மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இதுக்கும் வந்து எது பாட்டுக்குள்ள வருமெண்டா பார்மசியூட்டிக்ஸுக்குள்ள தான் வரும். இங்க நாங்க செப்பரேட் ஹெடிங்கா தாரோம் உங்களோட ஈஸிக்காக வேண்டி. சரியா? என்னது மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இது பயாலஜி ஸ்டடி பண்ண ஆக்களுக்கு ஈஸி. மைக்ரோபயாலஜினா உங்களுக்கு தெரியும் தானே, மைக்ரோ ஆர்கானிசம் ரிலேட்டான ஸ்டடீஸ். அடுத்தது இம்யூனாலஜினா நோயியல், நோய் எதிர்ப்பு, அதுக்குரிய பார்ட். சரியா? அது நாங்க இந்த ஏரியால கவர் பண்ண போறோம். சரியா? அடுத்தது என்னண்டா இங்க பாருங்க, அடுத்தது வந்து சொல்றது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இன் ஃபார்மசி பிராக்டிஸ், அதாவது ஃபார்மகோக்னஸ். சரியா? இது ஒரு சின்ன ஒரு ஏரியா. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதுதான், எம்சிக்யூலையும் வருது, பார்ட் 2லையும் வருது. ஆனா இது சின்ன ஒரு ஏரியா, குயிக்கா கவர் பண்ணக்கூடிய ஏரியா அண்ட் ஈஸி. சரியா? ஃபார்மகோக்னசின்னு சொல்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, இப்போ ஒரு ட்ரக் இருக்கும். ட்ரக்ண்டா இப்போ எக்ஸாம்பிள்ஸ்னா பேராசிட்டமோல நாங்க இங்க இருந்து எடுக்கிறோம். இப்போ ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து ஒன்றும் பிளான்ட் சோர்சஸ்ல இருந்து எடுப்போம். பிளான்ட் சோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் தானே, நார்மலா இருக்கக்கூடிய மரம் அந்த மாதிரில இருந்து எடுக்கக்கூடியது. இல்லைண்டா அனிமல் சோர்சஸ்ல இருந்து எடுப்போம். சரியா? அதாவது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எப்படி எங்களுக்கு தேவையான ட்ரக்ஸை எடுக்கிறோம். சரியா? அது சம்பந்தமான ஸ்டடிய சொல்றதுதான் ஃபார்மகோக்னஸ். அது உங்களுக்கு தனி ஒரு ஹெடிங்கா வரப்போகுது. சரியா? அது 5th ஹெடிங். சரி, 6வது பார்ட்ல என்ன வருதுன்னா ஃபார்மகாலஜி அண்ட் தெரபியூட்டிக்ஸ். அதான் நாங்க இன்டெக்ஸ் ஸ்டடி பண்றது. கொலஜி இப்ப நான் சொன்னேன், ஒரு ட்ரக்கை பத்தி படிக்கிறது. இப்ப நாங்க இது ஸ்டடி பண்ண சொல்ல உங்களுக்கு நார்மலா நாங்க அனோட்டமி பிசியாலஜியும் செய்யறோம். சரியா? ஏன் நாங்க அனோட்டமி பிசியாலஜி செய்யறோம்டா, நீங்க ஒரு ஃபார்மகாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்டா உங்களுக்கு அனோட்டமி பிசியாலஜில ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. சரியா? ஹெவி நாலேஜ் ஒன்று தேவையில்லை, ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று தேவை. இப்ப எங்களுக்கு வந்து அனோட்டமி பிசியாலஜி வேற ஸ்பெஷல் ஹெடிங்கா தரல, ஆனா தராம விட்டாலும் எங்களுக்கு தேவை. சரியா? எதுக்காக? காலேஜ் ஸ்டடி பண்றதுக்காக. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சேம் டைம் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்து இன்னுமே, அதாவது 2020 இதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ்ல கூட அனட்டமி பிசியாலஜி பார்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வருது. அவரை டீப்பா இல்ல, நார்மலா வருது. சரியா? அதால நாங்க இந்த ஏரியாவை கவர் பண்ற நேரம் அனட்டமி அண்ட் தென் பிசியாலஜி தென் ஃபார்மகாலஜி. சரியா? இந்த மூணையும் ஸ்டடி பண்ணுவோம். சரியா? இது லாஸ்ட் பார்ட்டா தந்திக்கிறேன் வந்து 7th பார்ட் ப்ராக்டிகல். சரியா? ப்ராக்டிகல்ன்றது வந்து நாங்க தியரி முடியத்தான் ப்ராக்டிகலா கவர் பண்ணுவோம். இப்ப நீங்க இன்னொரு விஷயம் தெளிவா விளங்கெடுக்கணும். இப்ப எக்ஸ்டர்னல் ஃபார்மசி செய்யற ஆட்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ன்றது செய்யறதுக்கு இல்லை. சரியா? நீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட செய்யறதுக்கு இல்லை. அதால இதுல அந்த அளவு ஹார்டாக இருக்காது. எப்படின்னா நீங்க ஏ லெவல்ல ப்ராக்டிக்கல் படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதாவது நீங்க செய்யல. சில பேர் செஞ்சிருப்பீங்க, சில பேர் செய்யாம அந்த புக்ஸ்லயே எழுதி புக்ஸ்லயே படிச்சு கடைசியா எக்ஸாமுக்கும் அதையோட ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. சரி, அந்த மாதிரி ஈஸியான ஒரு பார்ட் தான் ப்ராக்டிக்கல். நாங்க இது எப்ப கவர் பண்ணுவோம்னா லாஸ்டா தியரி முடியத்தான் கவர் பண்றோம். சரியா? அடுத்தது என்னண்டா இது போக உங்களுக்கு இருக்கிறது வந்து இதுல மென்ஷன் பண்ணி இல்ல. உங்களுக்கு வந்து என்னென்ன, அதையும் நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுறேன். என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ இருந்தா, இல்ல நீங்க புக் ரிஃபர் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தா உங்களுக்கு செல்லியோ கொஞ்சம் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து செல்லிருக்காங்க. சரியா? அதை ஸ்டடி பண்ணா போதும். சரி, இப்ப யாராலும் ஒருத்தர் குயிக்கா நாங்க டோட்டலா எத்தனை ஏரியாஸ், 7 ஏரியாஸ் இருக்கு. சரி, அந்த 7 ஏரியாஸும் என்னன்னு சொல்லுங்க. சிலபஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத பாக்கலாம். சரியா? யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க குயிக்கா. நாங்க தான், யாரும் அவ்வளவு பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்குவோம், அப்பதான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இதை கொண்டு போகலாம். சரியா? சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல வச்சு நீங்க எத்தனை சப்ஜெக்ட்ஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? சொல்லுங்க. யார் இருக்காங்க? இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, யாரால் மறுத்துரு.
கஷ்டமாக இருந்தா சட்டும் பண்ணலாம், ஒருத்தர் தான் பேசணும்னு இல்ல. சரியா? இப்படி இல்ல. நீங்க பிராக்டிகல், வைவா அதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமே. அப்படி இருக்க சொல்ல சரி என்ன நாங்க முன்னுக்கு எப்படின்னா வீடியோ ஆன் பண்ணியே பேசணும். இப்ப நாங்க கேட்கணும். அதே நேரம் நீங்க சேம் டைம் வீடியோ ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அப்படி இருந்தா தான் கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் வந்தா தான் செய்யலாம். சரியா? இப்ப கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு கூட பயப்பட வேணாம். கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஆட்கள் தான் கான்ஃபிடன்ஸ வர வைக்கிறாங்க. இப்ப நாங்க செல்ற நேரம் ஒருத்தர் சடனா மைக் ஆன் பண்ணி சரியோ பிள்ளையோ ஆன்சர பண்ணா, அன்டைல இருந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? யாராலும் குயிக்கா சொல்லுங்க இப்ப. மைக்க ஆன் பண்ணி, எங்களுக்கு ஒரு இது சாட்ல அனுப்பியிருக்காங்க. ஃபார்மகாலஜி. ஓகே. அது ஒரு சப்ஜெக்ட். கரெக்ட். ஷிம்ரா அனுப்பியிருக்காங்க. சரியா? சிம்ரா அனுப்பியிருக்காங்க. ஃபார்மகாலஜி. ஓகே. பார்மசியூட்டிக்ஸ், பார்மகோக்னசி, ஃபார்முலரி. ஓகே. ஃபார்முலரி சியூட்டிக்ஸ்ல வருது. தென் பார்மசி பிராக்டிஸ். ஓகே. அது லோ பார்ட்ல வருது. சரியா? கரெக்ட் அவங்க அனுப்பிக்கிறது. மிஸ் பண்ணது என்னது அங்க? இன்னொருத்தர் நம்பர் 70 அனுப்பியிருக்காங்க. ஃபோரென்சிக் பார்மசி, பார்மசியூட்டிக்ஸ், பார்மகாக்னசி. ஓகே. யாராலும் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பயம் இல்ல. பிழை இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல, செல்லலாம். சரியா? நாங்க பிழை திருத்தி ஸ்டடி பண்ண தானே வந்திருக்கோம். சொல்லுங்க. மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. சரி, கரெக்ட். ஓகே. அதை மிஸ் பண்ண பார்ட். தென் வேற என்னது? இங்க இருக்கிற ஃபோரென்சிக் பார்மசி இது செல்லலையே. ஃபோரென்சிக் பார்மசிண்டா தெரியுமா யாருக்காலும்? ஃபோரென்சிக் பார்மசிண்டா என்ன? இந்த இங்க இருக்கிறது. சரியா? ஃபோரென்சிக் பார்மசின்னா என்னன்னு சொல்லுங்க. உங்களோட நாலேஜ் கேட்ட ஃபோரென்சிக் பார்மசிண்டா என்ன? சொல்லுங்க. ஓகே. அப்ப நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பார்ப்போமே. நம்பர் 82 ஃபோரென்சிக் பார்மசின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அத சொல்லுங்க. தெரியாட்டி இஷ்யூவே இல்ல, நாங்க ஸ்டடி பண்ணலாம். நம்பர் 82 கிரைம்ஸ் ஃபோரென்சிக் கிளப்னு சொல்லுவாங்க. கிரைம்ஸ் லோ. ஓகே. அது மாதிரி தான். சரியா? ஃபோரென்சிக் பார்மசி அண்ட் தென் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எத்திக்ஸ். சரியா? இது ரெண்டுலையும் நாங்க ஸ்டடி பண்றது என்னடா பார்மசி ரிலேட்டட் லாஸ், அதாவது சட்டங்கள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஏரியாவிலையும் சட்டம் இருக்குது. சரியா? லோ இருக்குது. அதே மாதிரி மெயினா பார்மசின்றது ஒரு பெரிய மாஃபியா நடக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா பார்மசி என்ற ஒரு ஃபீல்ட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெயினா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட் தான் இந்த பார்மசின்ற ஏரியா. சரியா? அப்ப இந்த பார்மசி என்ற ஃபீல்ட்ல நிறைய மாஃபியா நடக்கிறதாலையும் இதுக்கு லோ தேவை, சட்டம் கட்டாயம் தேவை. சேம் டைம் சட்டத்தை இன்னும் எங்கட கண்ட்ரில கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க பார்த்திருக்கீங்களோ இல்லையோ தெரியா, நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு இத்தனை பேரு இந்த மெடிசின் ரிலேட்டடா ஜெயில் போனாங்க. இந்த இஷ்யூஸ் அந்த டிரெக்டர்ஸ்ல இருந்து அந்த அளவுக்கு போகும். ஏன்னா இது ஒரு நிறைய ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஏரியா. சரியா? சரியா செஞ்சும் எடுக்கலாம், களவு செஞ்சும் எடுக்கலாம். சரி, அந்த களவு செய்யற ஆட்களை பிடிக்கிறது தான் இந்த ஏரியா. சரி, அடுத்தது கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபோரென்சிக் பார்மசின்றதுக்குள்ள நாங்க சட்டங்கள் தான் படிப்போம். நீங்க வேண்டாம், நீங்க மெதுவா இத சென்ட் பண்ண வேணும்டா இல்ல கட்டாயம். சரியா? இதை ரீட் பண்ணி பாருங்க. நார்கோட்டிக்ஸ், இந்த பாருங்க பொய்சன்ஸ், ஓபியம், டேஞ்சரஸ் ட்ரக் ஆர்டினன்ஸ், சட்டங்கள் இதெல்லாம் சட்டம். சரியா? ஆர்டினன்ஸ் சட்டம், ரெகுலேஷன்ஸ். தென் நம்பர் 3 ட்ரக்ஸ் குரூப், இந்த பாய்சன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், நஞ்சு அந்த சம்பந்தமானது. இதெல்லாம் நீங்க இதுலதான் ஸ்டடி பண்ணுவீங்க. சீரியஸ் கேஸ் இப்ப அடிக்டட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ்ன்னா அதுக்குரிய கண்ட்ரோல் இருக்குது. சரியா? அந்த கண்ட்ரோல் இல்லாம சும்மா இருக்கிற ஆட்களும் அடிக்ட் ஆகுவாங்க ட்ரக்குக்கு. சும்மா ஒரு அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக சில சட்டங்களை வச்சிருக்கோம். அதெல்லாம் இந்த ஃபோரென்சிக் பார்மசிக்குள்ள ஸ்டடி பண்ணும். சரியா? இந்த செகண்டா இருக்குது ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எத்திக்ஸ். சரியா? இதுல என்ன படிப்பீங்கடா உங்களுக்கு தெரியுமா, ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது, ஆக்குபேஷன் ஒன்று இருக்குது. சரியா? what is the meaning of profession and then what is the meaning of occupation and what are the differences between profession and occupations? இந்த 3 क्वेश्चंसக்கும் யாருக்காலும் ஆன்சர் தெரியுமா? ப்ரொஃபஷன் என்றால் என்ன, தென் ஆக்குபேஷன் என்றால் என்ன, என்ன வித்தியாசம் ப்ரொஃபஷனுக்கும் ஆக்குபேஷனுக்கும்?
யாருக்காலும் தெரியுமா? ப்ரொஃபஷன் அண்ட் தென் ஆக்குபேஷன். யாராலும் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. ப்ரொஃபஷன் அண்ட் தென் ஆக்குபேஷன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. Profession mean knowledge and skills based பண்ணி நடக்கிறது. Occupation என்னன்னா specific task ஒரு activity பேஸ் பண்ணி அத செய்யற. ஓகே, சம்வட் கரெக்ட். சரியா? ப்ரொஃபஷன் என்று சொல்றது என்னண்டா, அது வந்து எப்படின்னா நீங்க அந்த ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன் கொமனா சொல்றேன்டா சில பேர் தொழில் ஜொப் நினைச்சிட்டு போவாங்க. சரியா? இப்போ ஆக்குபேஷன்ன்றது சாதாரணமா இருக்கக்கூடிய மைனர் ஸ்டாஃப் செய்யற ஒர்க், அதாவது கிளீன் பண்ற ஆட்கள் இருந்து நிறைய ஜாப்ஸ், இப்ப டீச்சிங் கூட ஆக்குபேஷனுக்குள்ளதான் வரும். சரியா? ப்ரொஃபஷன் என்று சொல்றது வந்து டாக்டர்ஸ், பார்மசிஸ்ட், லாயர்ஸ், இந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இன்க்ளூட் ஆறு வந்து ப்ரொஃபஷன்ஸ். அதாவது வந்து நீங்க இண்டிவிஜுவலா சில இடத்துல டிசிஷன் மேக் பண்ண வேண்டி வரும். சரியா? இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா நீங்க ஃபார்மசி, பிரைவேட் ஃபார்மசி ஒன்ல இருக்கிறீங்க. சரியா? நைட் ஒரு 12க்கு ஒருத்தர் ஒரு மெடிசின்ஸை கேட்டு வராங்க. சில நேரம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உண்மையிலே அந்த ட்ரக் தேவைப்பட்டிருக்கலாம். சரியா? சில நேரம் என்னடா அவர் ட்ரக் அடிக்டட் ஒருத்தராக வரலாம். சரியா? இந்த நீங்க ட்ரக் அடிக்டடா இல்ல அவருக்கு உண்மையா அந்த ட்ரக் அதாவது மெடிசின்ஸ் தேவையான்றது வந்து நீங்க டிசைட் பண்ணணும். அதாவது உங்களோட சுய இதுல நீங்க செல்ஃப் டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய கேட்டகரியில இருப்பீங்க. சரியா? அந்த மாதிரியான ஆட்களுக்கு செல்றது வந்து ப்ரொஃபஷன். சரியா? ஆக்குபேஷன்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு வேலையை செஞ்சு salary எடுத்துட்டு போவாங்க, ஜாப் செய்யற மாதிரி. சரியா? அப்ப நீங்க இருக்கிற ஃபீல்ட் வந்து ப்ரொஃபஷன். அப்ப இது வந்து இந்த சாப்டர்ல நாங்க ஸ்டடி பண்ண போறது ஃபுல்லா இந்த ப்ரொஃபஷனல் அண்ட் தென் எத்திக்ஸ். எத்திக்ஸ் என்ன? எத்திக்ஸ் என்ன? எத்திக்ஸ் என்னன்னு தெரியுமா? எத்திக்ஸ் என்ன? யாரானே சொல்லுங்க. எத்திக்ஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சட்டங்கள், பிரின்சிபல்ஸ் சொல்லுங்க. எத்திக்ஸ் என்ன? பிரின்சிபல்ஸ் பிரின்சிபல்ஸ் மாதிரி தான் எத்திக்ஸ். அந்த எப்படி ஒருத்தர் மனிதாபிமானமாக நாங்க சிந்திக்கிறது. சட்டம்ன்றது எல்லாருக்கும் சட்டத்தை செய்வோம் சரியான நேரத்துல. எத்திக்ஸ்ன்றது ஒருத்தர் ஃபீலிங்ஸ் நாங்க விளங்கெடுத்து அந்த சிச்சுவேஷன்ல என்ன டிசைட் பண்றோம். சரியா? அந்த சப்ஜெக்ட் ரிலேட் ஆனதுல நீங்க இதுல ஸ்டடி பண்ணுவீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ்ல கிளியரா இருக்க வேண்டிய நீங்க திரும்ப இதுல போயிட்டு பாருங்க. அப்பதான் நீங்க என்ன ஸ்டடி பண்ணணும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஃபொரென்சிக் ஃபார்மசி, இதெல்லாம் ஃபார்மசி ப்ராக்டிஸுக்கு இல்லை வருது. தென் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எத்திக்ஸ், தென் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து லேபிளிங் ஆஃப் ட்ரக்ஸ். இது வந்து ஃபார்மசியூட்டிக்ஸ்ல வரக்கூடிய சாப்டர். தென் ரிலேட்டட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், இதுவும் அதாவது ஃபார்மசி ப்ராக்டிசஸ் ஃபார்மசியூட்டிக்ஸோட ரிலேட்டடா போறது. அடுத்த ஏரியா வந்து இந்த சாப்டர், அதாவது ஃபார்மசி ப்ராக்டிஸ்ல வரக்கூடிய இதுவும் ஒரு மெயின் ஹெடிங். ஃபார்மசி மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஃபார்மசிக்கு போனா அந்த ஃபார்மசில நீங்க ஸ்டாக்ஸை எப்படி வச்சிருப்பீங்க? ஸ்டாக்ஸ்னா மெடிசின்ஸ் இருக்கும் தானே, அதை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? அதை எப்படி டிஸ்பென்ஸ் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸ்பயர் ஆகிற ட்ரக்ஸ் எதை முன்னே குடிப்பீங்க? என்ன மாதிரி செய்யறன்றது. தென் எந்தெந்த ட்ரக்ஸ், இப்போ சில ட்ரக்ஸை வந்து நீங்க எங்க வைக்கணும்? ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். சிலது நார்மல் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். சரியா? அதை செக் பண்றது. தென் இன்வென்ட்ரி பாக்குறது, அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஸ்டாக்ஸ் இப்ப ஈக்கிறது அந்த ரிலேட்டடா பாக்குறது. பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், இப்ப வேர் ஹவுஸ்ல எப்படி ஈக்கிறது. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரிலேட்டடா, அதாவது மேனேஜ்மெண்ட். நார்மலா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மீனிங் தெரியும் தானே, நிர்வாகம். அதுதான் இதுல ஸ்டடி பண்ண வேண்டிய பார்ட். சரியா? அதான் நீங்க பார்க்க போறது. அடுத்தது வந்து உங்களுக்கு கிளியர் ஃபார்மசியூட்டிக்ஸ், மற்றது இது ஃபார்மசியூட்டிக்ஸ் கீழே வரக்கூடியதெல்லாம். தென் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. அடுத்தது வந்து natural products in pharmacy practice, mean pharmacognosy, and then pharmacology, anatomy, physiology,
அண்ட் தென் ப்ராக்டிக்கல். சரியா? இவ்வளவு தான் சிலபஸ். இதுல யாருக்காலும் என்னவாலும் டவுட் இருந்தா கேளுங்க, பேசுங்க, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போய்த்திரும். என்னவாலும் டவுட் இருந்தா இந்த ஏரியாவில கேளுங்க. ஒண்ணுமே டவுட் இல்ல, இப்ப ஃபுல் கிளியரா சிலபஸ்? தாத்தா இந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டு விட்றா. கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். சரியா? நோட்ஸ் எழுத தேவைப்படுமான்னு கேட்டிருக்குது. இது வந்து உங்களோட விஷஸ். சரியா? இப்ப இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம். நீங்க ஒன்றையும் பேலன்ஸ் வச்சுக்காம இன்றைக்கு நான் சொல்லி தர நேரமே உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. எப்படியும் ஸ்லைட்ஸ்ல எல்லா பாயிண்ட்ஸும் இல்லையே, நாங்க எக்ஸ்ட்ரா சொல்றது உங்களுக்கு தேவையானதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா நோட்ஸ் எழுதி ஸ்டடி பண்ணி உங்களுக்கு செய்யலுமான்னு கேட்டா தெரியும். ஒரு வீக்குக்கு 3 கிளாஸஸ் வரும். சரியா? இப்ப நீங்க அது 3ஐயும் பேலன்ஸ் வைக்காம ரெக்கார்டிங்ஸ் பார்க்க வைக்காம கவர் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேக்சிமம் கிளாஸ் டைம்லயே உங்களுக்குரிய டவுட் கேட்டு உங்களுக்குரிய பாயிண்ட்ஸை மார்க் பண்ண வேண்டியதையும் அந்த டைம்லயே மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா இருந்து நோட்ஸ் எழுதி படிக்க வேண்டிய தேவை இல்ல. உங்களுக்கு டைம் இருந்தா செய்யுங்க. நீங்க வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க, வேற எந்த ஒரு வேலையும் செய்யறலண்டா கட்டாயம் நீங்க நோட்ஸ் எழுதி ஸ்டடி பண்றது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, வேற என்ன மாதிரி டவுட் இருக்கா? இல்லைன்னா நாங்க எங்கட இன்றைக்குரிய சிலபஸுக்கு போவோமா? சரி, இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? குரூப்ல ஷேர் பண்ணதை யாரு பார்த்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு நான் ஃபார்மசில என்ன செய்ய போறோம்? ஃபார்மகாலஜி அந்த பாட்டுல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? யாருமே பார்த்துட்டு வரலையா? இன்னைக்கு என்ன செய்ய சிலபஸ் பிடிஎஃப் நான் கட்டாயம் குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? இன்னைக்கு நாங்க என்ன இப்பதான் நாங்க எங்கட பேசிக் ஒரு சாப்டருக்கு வர போறோம். சரியா? ஃபார்மகாலஜில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் சாப்டர். யாராவது இந்த பிடிஎஃப்ல நீங்க போனீங்களா? ஒருக்கு சும்மா சரி பாத்தீங்களா? டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் இன்னைக்கு அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. பாத்தீங்க. சரி, தென் வெரி குட். என்ன நீங்க பாத்தீங்க? இதுல என்ன இருந்துன்னு பாத்தீங்க? சரி, ஓகே. சரியா? இன்னைக்கு நாங்க ஸ்டடி பண்ண போறது என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மசி. சரியா? இது ஃபார்மகாலஜி அண்ட் தென் ஃபார்மசியூட்டிக்ஸ் ரெண்டுக்கும் ரிலேட்டடா வரக்கூடியது. நாங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றுதான் செய்வோம். அதாவது ஃபார்மகாலஜில செய்வோம். இதுல எம்சிக்யூ சாப்டர்ஸ்லயும் வருது. பார்ட் 2ல பெருசா இல்ல. இது வந்து ஒரு ஜெனரல் ஹெட்டிங், அதாவது ஃபார்மகாலஜின்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது பார்ட். சரியா? சரி, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ண்டா நீங்க இதை கிளியரா பாருங்க. இப்போ எந்த லெக்சர்ஸ்ல போட்டாலும் கட்டாயம் பாருங்க. இதுல மென்ஷன் பண்ணிக்கிற விஷயங்களை உங்களுக்கு 2 hours முடியிற நேரம் செல்லக்கூடிய மாதிரி, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமாக இருந்தா பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? இன்றைக்கு நடந்தது இதானது. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாட்டி இந்த லெசன் அவுட்கம்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு வரும். சரியா? உங்களுக்கு அந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ண ஏழுமண்டா தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியா நீங்களே பாருங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சாச்சு, உங்களுக்கு என்ன சம்மரைஸ் பண்ணலாம் அந்த நாலேஜ் இருக்குமெண்டா ஓகே. சரியா? இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து தனி ஒரு ஸ்லைட் போடுற பர்பஸும் அதுக்காகத்தான். நீங்க கட்டாயம் இன்னைக்கு 2 hours முடியிற நேரம் இதை செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? இப்ப ஏமா நம்பர் 75 இதை ரீட் பண்ணுங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு நம்பர் 75. நம்பர் 75 ரீட் பண்ணுங்க. ஓகே, ரீட் பண்ணுங்க.
Number 75. Explain the Objectives. terms pharmacology, Hmm. pharmacy, pharmacist, medicine. Hmm. Then Explain the three names used to identify a drug. List okay. down the advantages of using generic name and brand name. List Okay. down reliable drug information sources and how they can be identified. Okay. Clarify and explain drug information sources. ஓகே சரியா இப்ப இந்த பார்ட்ஸ் தான் நாங்க இன்றைய கவர் பண்ண போறது. ஃபர்ஸ்டா பாருங்க என்னன்னா டேர்ம்ஸ், காமன் டேர்ம்ஸ், அதாவது ஃபார்மகாலஜில வரக்கூடிய மெயினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டேர்ம்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மகாலஜிண்டா என்ன, சரியா, தென் ஃபார்மசிண்டா என்ன, தென் ஃபார்மசிஸ்டண்டா என்ன, மெடிசின்டா என்ன, சரியா. அப்ப நாங்க இன்றைக்கு எங்கட இதுல பார்க்க போறது, இன்னைக்கு எங்கட கிளாஸ்ல பார்க்க போறது 4 டேர்ம்ஸ், சரியா. இது வெரி பேசிக் டேர்ம்ஸ். எதுக்குண்டா ஃபார்மகாலஜிக்குரிய ஆக மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய டேர்ம்ஸ், சரியா. ஃபார்மகாலஜி, தென் ஃபார்மசி, ஃபார்மசிஸ்ட், மெடிசின். மெடிசினுக்கு வந்து எங்களுக்கு ட்ரக் அண்டேலும் இந்த மாதிரி நிறைய நாங்க இது கொடுப்போம், சரியா. தென் அடுத்து என்ன சொல்றேன்னா நாங்க 3 நேம்ஸ் கொடுப்போம் ஒரு ட்ரக்குக்கு, அதாவது கெமிக்கல் நேம், தென் ஜெனரிக் நேம் அண்ட் தென் பிராண்ட் நேம், சரியா. அப்ப அந்த 3 விஷயத்தையும் இப்போ ஒரு ட்ரக்குக்கு, இப்ப பாராசிட்டமால் எடுத்தா அந்த பாராசிட்டமாலுக்கு ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு, அண்ட் தென் அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, அண்ட் தென் அதுக்கு ஒரு ஜெனரிக் நேம் இருக்குது, சரியா. அப்ப இந்த 3 நேம்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவதில் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா. இப்போ ஒரு ஜெனரிக் நேமை யூஸ் பண்றதால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, சரியா, பிராண்ட் நேமை யூஸ் பண்றதுல வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன ஜெனரிக் நேமுக்கு, பிராண்ட் நேமுக்கு, தென் கெமிக்கல் நேமுக்கு, சரியா. அதாவது இங்க லிஸ்ட் டவுன் அல்ல, சரியா, நீங்க நல்லா நோட் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா. ஒரு ட்ரக்கு கூடிய இந்த 3 நேம்ஸ் செய்யும். இது இன்றைக்கு லெக்சர்ஸ் முடிகிற நேரம் உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்க வேண்டியது, சரியா. அண்ட் தென் லிஸ்ட் டவுன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஜெனரிக் நேம் அண்ட் பிராண்ட் நேம், சரியா. இங்க விஷயத்துல சொன்னது அதாவது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அது சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்த பார்ட் என்னன்னா நாங்க இந்த பார்ட் முடிய இன்னொரு மெயின் பார்ட்டுக்கு போவோம், அதாவது இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ஸ், அவ்வளோ ஹெவி பார்ட்ஸ் இல்லை, சரியா. இங்க நாங்க அடுத்த பார்க்க போறது லிஸ்ட் டவுன் ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ், சரியா. ட்ரக்ன்ற பார்ட் வந்து நிறைய நாளைக்கு முன்னாலே ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப நாங்க எத்தனையோ இயர்ஸுக்கு முன்னாலே ஸ்டார்ட் ஆயிட்டு அதோட இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறது, சரியா. ட்ரக்ன்றது வந்து நாளுக்கு நாள் கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி சில ட்ரக் வித்ட்ரோவல் பண்ணி விடுறாங்க, சரியா. அதாவது ஒரு மாற்றம் தொடர்ந்து ஒரு ஸ்டடி இருக்கக்கூடிய ஏரியா தான் ஸ்டடி பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது அதுல தொடர்ந்தும் ஒரு கண்டினியூஸா ஒரு சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஏரியா, சரியா. அப்ப இந்த ஏரியாவில் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்ன்றது வெரி வெரி யூஸ்ஃபுல், சரியா. இப்ப நார்மலா வேற ஜாப்ஸுக்கோ வேற பார்ட்ஸுக்கோ இல்ல மாதிரி இல்ல, ட்ரக்ன்றது ஒரு ஹியூமன் பீனு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பிறகு வித்ட்ரோவல் பண்றாங்க சில அதுல இருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸால, சரியா. அப்ப நாங்க இதுல இன்ஃபர்மேஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், சரியா. அப்ப என்னென்ன ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, சரியா. ஹவு தே கேன் பி ஐடென்டிஃபைட், என்னென்ன கிளாசிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும். அடுத்து வந்து கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ், அதுலயும் அதான் சொல்லிக்கிறது, சரியா. நீங்க ரிலையபிள் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸை லிஸ்ட் டவுன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அண்ட் தென் நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது ரிலையபிள் தான் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, சரியா. அடுத்து வந்து இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸுக்கு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ்ல நாங்க ஸ்டடி பண்றோம், எங்களுக்கு உள்ள பார்ட்ஸ் அதை விட கூட இருக்கு, சரியா. அப்ப அது எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்குது ட்ரக் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ், சரியா. அடுத்து வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த பார்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கு நீங்க கிளியரா செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், கிளியர் இல்லாட்டி ஓரளவுக்கால செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா. இன்றைக்கு இது முடிகிற நேரம். ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்ற பார்ட் சரி கிளியர்னு நினைக்கிறேன். இப்பதான் நாங்க மெயினா உண்மையிலே ஃபார்மகாலஜி என்ற டேர்முக்குள்ள வந்துட்டோம், சரியா. வாட் இஸ் ஃபார்மகாலஜி, சரியா. இப்ப யாராவது சொல்லுங்க
ஃபார்மகாலஜி கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? சரியா? இப்ப நீங்க ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிப்பீங்க ஏஎல்ஏ எல்லாம். என்ன பயாலஜி என்றா என்ன சொன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வாட் இஸ் ஃபார்மகாலஜி அப்படின்னா என்ன? யாராலும் சொல்லுங்க. ஃபார்மகாலஜி என்றால் என்ன? அதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க. ட்ரக் வந்து எங்களோட பாடிக்குள்ள எப்படி அஃபெக்ட் ஆகுறான்றத பத்தி ஸ்டடி பண்றதா? ஓகே, அதான் சரி. இப்படி தைரியமா சொல்லுங்க. நல்லா கரெக்டான ஆன்சர் அது. சரியா? எப்பவுமே பயாலஜி, இப்ப பாருங்க ஃபார்மகாலஜி, ஒலஜி அந்த வார நேரம் வந்து லாகோஸ், நாங்க ஸ்டடி பண்றது சயின்ஸ். சரியா? இங்க பாருங்க, நாங்க அதை பத்தி ஸ்டடி பண்றது தான். அதாவது ஃபார்மகாலஜின்றது உங்களுக்கு கொமனா தெரிஞ்ச விஷயம். இதுல ஒன்றும் டீப்பா திங்க் பண்றதுக்கு இல்ல. சரியா? தி ஸ்டடி ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக். என்னடா, ஒரு ட்ரக் எடுத்தா அந்த ட்ரக் உங்களோட லிவிங் சிஸ்டம்னா என்ன? ஒரு ஹியூமன் பீன், ஒரு ஹியூமன்ல இருக்கக்கூடிய அஃபெக்ஷன். ஒரு நாங்க ட்ரக் ஒன்று எடுத்தா, பாராசிட்டமால் எடுத்தா, அந்த பாராசிட்டமால் எங்களோட பாடிக்குள்ள என்ன செய்யுது? சரியா? அது சம்பந்தமான ஸ்டடியை நாங்க சொல்றது வந்து ஃபார்மகாலஜி. உங்களுக்கு கிளியர்ன்னு நினைக்கிறேன். பாராசிட்டமால் ஓ ஆஸ்பிரின், சரியா, ஏதாவது ஒன்றை நீங்க இன்டேக் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும் தானே. பாராசிட்டமால் எடுத்தா உங்களுக்கு என்ன நடக்கும்? பாராசிட்டமால் இன்டேக் பண்ண நீங்க ஏன் பாராசிட்டமால் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? யாராலும் சொல்லுங்க. பெயினுக்காக. பெயினுக்காக. பாராசிட்டமால் எடுத்தா பெயின் ரிலீஃப் ஆகுதா இல்லையா? ரிலீஃப் ஆகுது. சரியா? ஓகே. அது மாதிரி வேற என்ன உங்களுக்கு கொமனா தெரிஞ்சது? நார்மலா இப்ப ஒருத்தருக்கு சளி தடுமல் வருது, அப்படி வார நேரம் செட்ரிசின் என்ற ஒரு டேப்லெட் எடுக்கிறோம். இது தெரியுமா யாருக்காலும்? நைட்ல எடுக்கிறோம். செட்ரிசின் என்றது யாருக்காலும் தெரியுமா? இந்த டேப்லெட்ஸ் இது கொமனா எடுப்பாங்க தான் நார்மலா. அந்த ஜிங்க் டேப்லெட்டா? தானே. என்னது? ஜிங்க் டேப்லெட். ஓகே, சரி. என்னத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன் நாங்க அதை எடுக்கிறோம்? ஏன் நாங்க சிட்ரசின் எடுக்கிறோம்? சரி, அதை விடுங்களேன். நீங்க வந்து கெஸ்ட்ரைட்டிஸ் வந்தா நீங்க நார்மலா என்ன ட்ரக் எடுக்கிறீங்க? ஒமெப்ரசோல். ஒமிப்ரசோல் எடுத்தா உங்களுக்கு கெஸ்ட்ரிக் ரிலீஃப் ஆகுமா? உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதா? அந்த இரிட்டேஷன், அந்த பெயின், இது எரிவு இல்லாம ஆகுமா? ஒரு பர்னிங் சென்சேஷன் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்குமா ஒமிப்ரசோல் எடுத்தா? சொல்லுங்க. ஒமிப்ரசோல் எடுத்தா உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன் இல்லாம போகுமா? இல்லாட்டி அதை எடுத்தும் எந்த ஒரு யூஸும் இல்லை, அப்படியா? சொல்லுங்க. யார் இருக்கிறது? பேசுங்க. மற்றொருத்தரும் கேஸ்ட்ரைட்டிஸ் டேப்லெட்ஸோ சிரப்ஸோ ஒன்றும் எடுத்தில்ல போல. நம்பர் 94 கேஸ்ட்ரிக்ஸுக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்க? நம்பர் 94 பேசுங்க. நம்பர் 94 பயம் இல்ல. தெரியாட்டி சொல்லலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாட்டி ஓகே. நம்பர் 94 இல்ல. Then நம்பர் 95 மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. நீங்க கெஸ்ட்ரிக் வந்தா என்ன எடுப்பீங்க? ஓகே, சரியா. கேஸ்ட்ரிக் வந்தா ஒமிப்ரசோல் எடுக்கிறேன்னு சொன்னது கரெக்ட். சரியா? அது எடுத்தா வந்து பர்னிங் சென்சேஷன் இல்லாம ஆகும். எங்க ஸ்டொமக்ல வரக்கூடிய இரிட்டேஷன் இல்லாம ஆகும். சரியா? அப்ப நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது. பாராசிட்டமால் எடுத்தா பெயின் ரிலீவ் ஆகும். ஒமிப்ரசோல் எடுத்தா இல்லாட்டி மேக்னீசியம், மில்க் ஆஃப் மேக்னீசியா எடுத்தா எங்கட ஸ்டொமக் பர்ன் இல்லாம ஆகும். செட்ரிசின் நைட்டுக்கு எடுக்கிறோம் நாங்க. எடுத்தா என்ன நடக்கும்? ரனி நோஸ், அதாவது மூக்கால நீர்மாய் வாருது, சளி வந்தா அந்த ரனி நோஸ் இல்லாம ஆகும். சரியா? அப்படின்டா வந்து இங்க என்ன சொல்றேன்டா,
நாங்க இந்த விஷயம் அது என்ன செய்யுது, ஒரு டேப்லெட் எடுத்தா அந்த டேப்லெட் என்ன செய்யும்ன்ற விஷயத்த நாங்க இங்க ஸ்டடி பண்ண போறோம். இப்ப நான் சொன்னேன் தானே, பாராசிட்டமால் பெயின் ரிலீஃப், கெஸ்ட்ரிக் டேப்லெட் பர்னிங் சென்சேஷன் ரிலீவிங், சரியா? தென் ரன்னி நோஸ் கியூரிங் இது சிட்ரசின், சரியா? இது ஒரு ட்ரக் என்ன செய்யும், எங்களுக்கு என்ன இஃபெக்ட் தரும், எங்களோட பாடி ஃபங்க்ஷன்ல என்ன ஒரு சேஞ்சஸ் தரும்ன்றது நாங்க ஸ்டடி பண்றதுதான் ஃபார்மகாலஜி என்று சொல்றது, சரியா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே சொன்னது. உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும், தி ஸ்டடி ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ். எங்க நாங்க அதோட எஃபெக்ட் பாக்குறோம், ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் சிஸ்டம், சரியா? இப்ப நாங்க ஃபார்மகாலஜி என்ற டேர்முக்கு மீனிங் தான் நீங்க தந்திக்கிற ஃபார்மகான் என்றா ட்ரக், சரியா? அண்ட் தென் லோகோஸ் என்றா சயின்ஸ். அப்ப ட்ரக் சம்பந்தமான சயின்ஸ் நாங்க ஸ்டடி பண்றதுதான் என்னது, ஃபார்மகாலஜி என்று சொல்றது, சரியா? ஓகே, நாங்க இப்ப அடுத்த டேர்முக்கு மூவ் ஆகும். ஃபார்மசி, சரியா? யாருக்கு தெரியும் ஃபார்மசிண்டா என்னன்னு? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஃபார்மசிண்டா என்ன? வாட் இஸ் ஃபார்மசி? ஃபார்மசிண்டா என்ன சொல்லுங்க. ஐயோ, இல்லைன்னா போர் அடிச்சிடும் கிளாஸ். ஃபார்மசிண்டா என்ன? நாங்க இது டிஸ்கஷன் மாதிரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல், ஆக்டிவா கொண்டு போகலாம், போர் அடிக்காது, உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி வராது இதுல. சொல்லுங்க, ஃபார்மசிண்டா என்ன? ட்ரக்ஸ வந்து ரிசீவ் பண்ணி அதை பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற. ஓகே, அதான் ஃபார்மசி, கரெக்ட். தென் ஃபார்மசியில இருக்கக்கூடிய டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ் இருக்குது? நீங்க நார்மலா பாக்குற ஃபார்மசி எங்க இருக்குது? ஃபார்மசி எங்கெங்க இருக்குது? நீங்க டே டு டே லைஃப்ல எங்கெங்க ஃபார்மசிஸ காண்ற? ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி கட்டாயம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, ஓபிடி, இண்டோர் ஃபார்மசி, சர்ஜிக்கல் ஸ்டோர்ஸ், இது மாதிரி 3 குரூப்ல இருக்குது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. தென் வேற சிட்டி ஃபார்மசி. சிட்டியில இருக்கக்கூடிய ஃபார்மசி நாங்க அதுக்கு என்ன சொல்றோம்டா, கம்யூனிட்டி ஃபார்மசி, சரியா? ஓகே, சரியா. நாங்க இப்ப பாப்போம். ஃபார்மசி என்று சொல்றது எங்களுக்கு ஆன்சர் தந்தது, சரி. என்னது, இங்க நாங்க என்ன படிக்கிறேன்டா, இங்க நாங்க நீங்க காமனா என்ன விஷயம், சரி, ப்ரிப்பேர் பண்றது அண்ட் தென் டிஸ்பென்ஸ் பண்றது அண்ட் தென் ரிவீவிங் அண்ட் ப்ரொவைடிங் அடிஷனல் கிளினிக்கல் சர்வீசஸ், சரியா? இதான் ஒரு ஃபார்மசியில நாங்க செய்யக்கூடிய மெயினான பார்ட்ஸ். என்ன செய்யறோம், ப்ரிப்பேர் பண்றது ட்ரக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் டிஸ்பென்ஸ் பண்றது, தேர்ட் ஒன். அந்த ட்ரக்ஸ் ரிவீவ் பண்றது, சரியா? அடுத்தது வந்து தேவைப்படுற நேரம் அடிஷனல் கிளினிக்கல் சர்வீஸ் நாங்க வழங்குறோம், ஃபார்மசியில தான் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட் வந்தா அவங்களுக்குரிய நாங்க பேஷண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது, சரியா? அப்ப நாங்க செய்யறது அங்க என்ன, கிளினிக்கல் சர்வீஸ், சரியா? இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா ஃபார்மசி என்று சொல்றது, சரியா? இங்க நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னா, ஃபார்மசி என்று சொல்றது வந்து என்னது, இது ஒரு ப்ரொஃபஷன், சரியா? இது என்ன செய்யறேன்டா, ஹெல்த் சயின்ஸுக்கும் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸுக்கும் இடையில ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுது. யாரு? இந்த ஃபார்மசி என்றது. எதுக்கு? ஒன்று ஹெல்த் சயின்ஸ், இந்த ஹெல்த் சயின்ஸுக்கும் அண்ட் தென் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸுக்கும். ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன? பார்மசியூட்டிக்கல் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்மசியூட்டிக்கல் சயின்சஸ் என்ன? ட்ரக்ஸ் டெவலப் பண்ற, ட்ரக்ஸ் டிஸ்கவர் பண்ற. கரெக்ட், சரியா? அதான் கரெக்டானது. பார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்றது வந்து ட்ரக் ஒன்று ப்ரிப்பேர் பண்றது, மேனுஃபேக்சர் பண்றது. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய என்னது, எஸ்பிஎம்சி, தென் மொரிசன், வேற இல்லைண்டா நாங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஃபைசர், அஸ்ட்ரான், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நாங்க ட்ரக் மேனுஃபேக்சர் பண்றோம். அதாவது பார்மசியூட்டிக்கல் சயின்சஸ்ன்றது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பார்ட், சரியா? இந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஏரியாவுக்கும் தென் ஹெல்த் சயின்ஸுக்கும். ஹெல்த் சயின்ஸ்னா என்ன, எங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் அதை எப்படி கியூர் பண்றோம், அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்க் கிரியேட் பண்றது யாரு?
இந்த pharmacy field. சரியா? ஹெல்த் சயின்ஸ் உங்களுக்கு விளங்கும். இந்த pharmaceutical sciences அதாவது வந்து யாரு கம்பெனிஸ் வந்து ட்ரக் சப்ளை பண்ணினா ஃபார்மசியில இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட், அதாவது ஃபார்மசி தான், அந்த ஃபார்மசி ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஆட்கள் தான் என்ன செய்யற அந்த ட்ரக்ஸை பார்த்து அதை எப்படி நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கணும், பேஷண்ட்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், அதை பார்க்குறது. அதாவது பேஷண்ட் சம்மந்தப்பட்ட நேரம் என்னது ஹெல்த் சயின்ஸ். சரியா? இந்த ஃபார்மசி என்ற ஃபீல்ட் தான் என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு பார்ட்டுக்கு மேல ஒரு லிங்கை கிரியேட் பண்றது. சரியா? இதான் ஃபார்மசி கேட்டா நீங்க செல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். சரியா? இந்த செகண்ட் பாயிண்டே நீங்க கொடுக்கணும். ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மசி பிராக்டிஸ் ஏரியாஸ். சரியா? நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி ஃபார்மசி, அதாவது சிட்டி ஃபார்மசின்னு சொன்னீங்க, நார்மலா இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சொன்னீங்க. ஓகே, தென் கிளினிக்கல் ஃபார்மசிஸ். கிளினிக்கல் ஃபார்மசி என்றா என்ன? யாருக்காலும் தெரியுமா? கிளினிக்கல் ஃபார்மசி, forensic pharmacy, and then pharmaceutical industry, pharmaceutical education, training of other healthcare workers. சரியா? இதுல உங்களுக்கு என்னத்துக்கு மீனிங் தெரியும்? தெரிஞ்சதுட்டு சொல்லுங்க, யாராலும் சொல்லுங்க. pharmaceutical industry இப்ப தெரியும் என்னது, pharmaceutical industryனா என்னது இப்ப சொன்னோம். யாராலும் சொல்லுங்க. 87 87 87 மைக் ஆன் பண்ணிட்டீங்க, பேசுறீங்களே. கிளினிக்கல் ஃபார்மசி என்னது? கிளினிக்கல் ஃபார்மசி என்றா பேஷண்ட்ஸோட டிரெக்டான கனெக்ஷன் இருக்கிற. அதான் கிளினிக்கல் ஃபார்மசி, கரெக்ட். அதாவது வந்து பேஷண்ட்டுக்கு நாங்க டிரெக்டா பேசுறோம். அதாவது என்ன சொல்றோம், இப்ப ஒரு டாக்டரோட பேஷண்டோட இன்ட்ராக்ட் ஆகி கிளினிக்கல் ஃபார்மசி, அதாவது ஃபார்மகாலஜி ரிலேட்டட் நாலேஜை ஹையா வச்சுட்டு யூஸ் பண்ணி நாங்க பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது. பேஷண்ட்ஸுக்கு மேக்சிமம் அவங்களுடைய தெரப்பியூட்டிக், அதாவது அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஏரியாஸ். சரியா? கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் எங்கட கண்ட்ரில இல்ல. சரியா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்குது. கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருப்பாங்க. அவங்க டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரைப் பண்ற நேரம் விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி டாக்டர்ஸுக்குரிய கன்ஃபியூஷன்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கூடிய ரேஞ்ச்ல அவங்க இருக்காங்க. தென் ஃபோரென்சிக் ஃபார்மசின்னா என்ன? அட்லீஸ்ட் இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாங்க இன்னைக்கு சிலபஸ்ல பார்த்தோம். ஃபோரென்சிக் ஃபார்மசின்னா என்ன? அது எந்த மாதிரி ஃபீல்ட்ல வேலை செய்யற ஆட்களாக இருக்கும்? ஸ்ரீலங்கால இருக்குதா இந்த ஃபீல்ட்? இப்ப கிளினிக்கல் ஃபார்மசின்னா உண்மையிலேயே ஸ்ரீலங்கால பெருசா ஆக்டிவ் இல்ல, ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் செய்யறாங்க. ஃபோரென்சிக் ஃபார்மசி என்றா என்ன? ஃபோரென்சிக் ஃபார்மசி யாராலும் சொல்லுங்க. நம்பர் 70 சொல்லுங்கம்மா. ஃபோரென்சிக் ஃபார்மசின்னா என்னது? ஃபோரென்சிக் டேர்ம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்குதா? லீகல், அடுத்தது கிரிமினல், அது மாதிரியான லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சொல்றது தான் ஃபோரென்சிக் ஃபார்மசி. அந்த சரி, கரெக்ட். சரியா? ஃபோரென்சிக் ஃபார்மசின்னா சட்டம், கிரிமினல் அந்த ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபார்மசிஸ்ட். இந்த மாதிரியான ஃபீல்ட்லயும் ஃபார்மசிஸ்ட் வந்து வேலை செய்யறாங்க. எப்படின்னா ஸ்ரீலங்கால இருக்குது மெயினா NMRA, நேஷனல்ஸ் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. சரியா? மெயினா இருக்கக்கூடிய இங்க ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. இது தவிர சில ரெகுலேட்டரி பாடிஸ்லயும் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. சரியா? அப்ப இந்த ஏரியாவும் வந்து இந்த ஏரியாவிலையும் ஸ்ரீலங்கால ஜாப் செய்யறாங்க, ஃபார்மசிஸ்ட் செய்யறாங்க. சரியா? அண்ட் தென் ஃபார்மசியூட்டிக்கல் எடியூகேஷன். சரியா? ஃபார்மசியூட்டிக்கல் எடியூகேஷன் சொல்றது வந்து என்னன்னா இந்த ஸ்டடி பண்றது, டீச் பண்றது. சரியா? அதாவது லெக்சர்ஸ், அந்த ஃபார்மசி அந்த சைட்ல செய்யக்கூடிய அந்த லெக்சர்ஸ் பண்றது, ப்ரொஃபஸர் அந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கக்கூடியதான் இந்த ஃபார்மசியூட்டிக்கல் எடியூகேஷன். அது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம். சரியா?
அடுத்தது வந்து ட்ரைனிங் ஆஃப் அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ற டைமாக இருந்தா வேற எம்எல்டிஸ், வேற யாரு நர்சஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது. என்ன சம்பந்தமா கொடுப்பீங்க? மெடிசின்ஸ். ஃபார்மசிஸ்ட்னாலே மெடிசின்ஸ் ரிலேட்டட்ல எக்ஸ்பர்ட். சரியா? டாக்டர்ஸ் கூட அந்த ரேஞ்ச்ல இல்ல. நாங்க தான் மெடிசின்ஸை பத்தி டீப்பா ஸ்டடி பண்ணக்கூடிய ஆட்கள். ஒரே குரூப் ஃபார்மசி என்ற ஒரு ஃபீல்ட் தான் மெடிசின்ஸை ஹைலி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு குரூப். சரியா? அப்ப இந்த ஏரியால இருக்கிற ஆட்கள் இது கொடுக்கறது. சரியா? சரியா? அதான் ஃபார்மசின்னு சொல்றது. ஓகே, அடுத்த பாட்டை பார்ப்போம். ஃபார்மசிஸ்ட். ஃபார்மசிஸ்ட்னா என்ன? யாரால யாராலும் சொல்லுங்க. ஃபார்மசிஸ்ட் என்றா என்ன? ஃபார்மசிஸ்ட் ட்ரக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ட்ரக்ஸ் டிஸ்பென்ஸ் பண்றது. சரியா? ஓகே. யாரு? அண்ணா, இத ரீட் பண்ணுங்க. அண்ணா அந்த நேம்ல இருக்கிறாள் யாரு? ஃபார்மசிஸ்ட் என்ன? இத ரீட் பண்ணுங்க ஒருக்கா. அண்ணா, A person who is educated and licensed to formulate, dispense, provide clinical information on drugs or medication to health professionals and patients. ஓகே, சரியா? ஃபார்மசிஸ்ட் என்ன உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம். டெஃபினேஷன்ல ஈஸியா கொடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னது? a person. டாக்டர், ஃபார்மசிஸ்ட், நர்ஸ், யாருக்குரிய டெஃபினேஷன் கேட்டாலும் உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்மசிஸ்ட் யார கேட்டாலும் ஃபர்ஸ்டா ஈஸியா செல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? a person. கட்டாயம் ஃபார்மசிஸ்ட் என்ற ஆள் வந்து ஒரு பர்சன். சரியா? அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? educated and licensed to formulate. என்னதுக்காக வேண்டி? அதாவது ட்ரக்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, மேனுஃபேக்சர் பண்றது, டு ஃபார்முலேட், அந்த ஒர்க் செய்யக்கூடிய ஆள். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்னது? டிஸ்பென்ஸ் பண்றது. சரியா? அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன? இந்த மெடிசின்ஸை கொடுத்தா நீங்க சாப்பாட்டுக்கு முன்னால எடுங்க, ஒரு சாப்பாட்டுக்கு பின்னால எடுங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செல்லுவீங்க தானே. அண்ட் தென் இன்ஹேல் ஒன்றை கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணணும், அதான் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது. அதுதான் நாங்க ப்ரொவைட் கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்றது ஆன் ட்ரக்ஸோ மெடிகேஷன்ஸ். யார் யாருக்கு? ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் அண்ட் தென் பேஷண்ட்ஸுக்கும். டோட்டலி உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் என்னன்னு கேட்டா அதை டிஃபைன் பண்ண சொன்னா டோட்டலா 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். சரியா? என்னது? ஒன்று, நீங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் இந்த ஒர்க்கை பண்ணுவீங்க, அண்ட் தென் பேஷண்ட்ஸுக்கும் பண்ணுவீங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் இதை பாருங்க. ஃபார்மசிஸ்ட்ன்றது an expert on medicine. சரியா? எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸும், இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸும் ஃபார்மசிஸ்ட் அளவுக்கு வந்து மெடிசின்ஸ்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. டாக்டராக இருந்தா கூட அவங்களுக்கு மெடிசின்ஸ்ல வரக்கூடிய சைட் எஃபெக்ட், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சுக்கிற விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் அளவுக்கு மற்ற எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் டீப் நாலேஜும் இல்லை, அது கொடுக்க மாட்டாங்க. சரியா? இதான் நீங்க ஃபார்மசிஸ்ட் கேட்டா செல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். சரியா? என்ன ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க, ஷர்ட்ஸை பார்த்துட்டு வருவோம் இருக்கா. மெடிசின்ஸ்க்கும் ட்ரக்ஸுக்கும் ட்ரக்ஸ் என்றா சொல்றேன். யாராலும் சொல்லுங்க. மெடிசினுக்கு ட்ரக்ஸ் என்றா சொல்றேன். மெடிசினும் ட்ரக்ஸும் வேற வேற டேர்மா சொல்லுங்க. ஒருத்தர் டவுட். நாங்க அடுத்த பாட்டு அதைத்தானே பார்க்க போறோம். மெடிசின் என்றா என்னண்டு. சரி, யாராலும் சொல்லுங்க அந்த டவுட். மெடிசின், ட்ரக் ரெண்டும் சேமா ஓ டிஃபரெண்டா? Same. சேம். ஓகே, நாங்க மெடிசின்ஸுக்கும் ட்ரக்ஸ், ஓகே ட்ரக்ஸ்ன்னு சொல்றது சேம். காமனா சொல்றது நாங்க ஃபார்மசி ஃபீல்ட்ல ட்ரக்ஸ் தான் கூடியா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க, நாங்க இந்த டெஃபினேஷன்ஸ் மெமரைஸ் பண்ணணுமா? பண்ணினா பெட்டரா இருக்கும். சரியா? கட்டாயம் மஸ்ட் இல்ல. உங்களுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து பாஸ் பேப்பர்ல உங்களோட பார்ட்ல கேட்டிருக்கல, ஆனா நீங்க தெரிஞ்சிருக்கணும் தானே. உங்களுக்கு ஒரு MCQ பாயிண்ட் வரண்டா உங்களுக்கு அது ட்ரூ ஓ ஃபால்ஸ் மார்க் பண்ணணும்டா இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது அவ்வளவு ஹெவி பாட்டும் இல்லை. சரி, அதாவது நீங்க ஃபுல்லா இதை டிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு பாடமாக வச்சிருக்க தேவையில்லை. நாங்க இதை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பாட்டுக்காக தான் இது மெயினா செய்யறோம். சரியா?
ஓகே, அடுத்தது மெடிசின் ஓ ட்ரக்ண்டா என்னது இதுதான் பார்க்க போறோம். இப்ப சொல்லுங்க மெடிசின். அந்த பாட்டுண்டா கட்டாயம் தேவை. மெடிசின் வாட் இஸ் மெடிசின்னா நீங்க அதை டிஃபைன் பண்ணக்கூடிய மாதிரியே இருக்கணும், அது கட்டாயம். இந்த ஃபார்மசிஸ்ட், ஃபார்மசி, ஃபார்மகாலஜி அது இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டியும் டிஃபைன் தி டேர்ம் மெடிசின் ஓ டிஃபைன் தி டேர்ம் ட்ரக்ண்டா கட்டாயம் நீங்க டிஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். யாராலும் சொல்லுங்க வாட் இஸ் மெடிசின் சொல்லுங்க. மெடிசின் ஹியூமன் பாடியில ப்ராடக்ட் வந்து ஹியூமன் பாடிக்கு ப்ரிவென்ஷனை கொடுக்கறது தான் மெடிசின். ஓகே, ஒரு பாயிண்ட் வந்துட்டு ப்ரிவென்ஷன் கொடுக்கிறது. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே, இங்க நாங்க ப்ரிவென்ஷன்ன்றது ஒரு மெயின் பாயிண்ட். ஓகே சரியா? மற்றதுலையும் பார்ப்போம். இந்த பாருங்க, டவுட் கேட்டாலும் கிளியரே. மெடிசினோ ட்ரக் ரெண்டும் சேம் தான். சரியா? மெடிசின் என்று சொல்றது வந்து என்னது? a pharmaceutical product. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சொல்லணும். இது ஒரு pharmaceutical product. கட்டாயம் அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். என்னத்துக்காக யூஸ் பண்ணுவோம்? யூஸ் இன் ஓ on the human. ஹியூமன்ல நாங்க யூஸ் பண்றோம். எதுக்காக? ஒரு டிசீஸ் வந்தா ப்ரிவென்ட் பண்ண, அண்ட் தென் டயக்னோசிஸ் பண்ண. ஒரு டிசீஸ் வந்திருக்கு, ஒரு கேன்சர் வந்ததோ இல்ல ஒரு என்னவாலும் ஒரு டிசீஸ் வந்தா நாங்க கட்டாயம் டயக்னோஸ் பண்ணவும் மெடிசின்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வேண்டி. ஒருத்தருக்கு வந்து தைராக்சின் இஷ்யூ இருந்தா அது நாங்க ட்ரீட் பண்ண தைராக்சின் டேப்லெட்டை கொடுக்குறோம். அப்ப நாங்க மெடிசின்ஸ் ஏன் அந்த டைம்ல என்னதான் கொடுக்குறோம்? ட்ரீட்மெண்ட்டுக்கு. சரியா? டயக்னோசிஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கண்டா அதை செக் பண்றதுக்கு பிரெக்னன்சி கிட்ட யூஸ் பண்றாங்க. சரியா? அதுல இருந்து டயக்னோஸ் பண்றோம். அப்ப ஃபோர்த் பாயிண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஃபார் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன். மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்டா என்ன சொல்லுங்க? மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்டா என்ன? மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் யாருக்காலும் தெரியுமா? நம்பர் 26 சொல்லுங்க. மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்டா என்ன? எயிட்டி டூ மாடிஃபிகேஷன் ஆஃப் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்றா என்ன? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உடல்ல இயக்கங்களை மாடிஃபை பண்ணமையா? அதுதான் சொல்றது மாடிஃபிகேஷன். சரியா? அதாவது இப்போ ஒருத்தருக்கு டிசீஸ் வாரண்டா அவருக்கு ஒரு பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல வந்து இஷ்யூ. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஒரு மெடிசின்ஸ் கொடுத்து அதுல ஒரு மாடிஃபை பண்றோம். அந்த பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷனை நாங்க மாத்துறோம். சரியா? அப்ப இது வந்து 5th பாயிண்டா வருது. சரியா? இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்க மென்ஷன் பண்ணி மெடிசின் ஓ ட்ரக்ண்டா என்னன்னு சொல்லணும். சரியா? மத்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஓகே. அதாவது நீங்க டிஃபைன் பண்ணி கட்டாயம் சொல்லணும் இல்ல, ஆனா மெடிசின் ஓ ட்ரக்ன்ற பார்ட் வந்து கட்டாயம் கேட்டு வராங்க. ஸோ இந்த பார்ட்டை டிஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் கட்டாயம். சரியா? பட் இஸ் மெடிசின் ஓ டிஃபைன் தி டேம் மெடிசின் கேட்டா நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடியமா இருக்கணும். சரியா? ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். சரியா? இது என்னண்டா நாங்க ட்ரக் கொண்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கான நேம்ஸ் என்னென்ன நேம்ஸ் இருக்கிறேன்னு பாக்குறது. சரியா? இப்ப நம்பர் 87 இது ரீட் பண்ணுங்க ஒருக்கா. என்னென்ன நேம்ஸ் இருக்குது நம்பர் 87? 87 ஈக்கிறீங்களா?
நம்பர் 87. நம்பர் 87 லெஃப்ட் ஆயிட்டீங்க. பயப்பட வேணாம், யாரும் பயப்பட தேவையில்லை. சரியா? அவ்வளவு பயம் இல்லை. நம்பர் 88. நம்பர் 88 இது ரீட் பண்ணுங்க. chemical name, generic name, brand name. ஓகே. சரியா? இது மூணு தான் இருக்கக்கூடியது. என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் நேம், உங்களுக்கு ஈஸியா விளங்கும். தென் ஜெனரிக் நேம் அண்ட் தென் பிராண்ட் நேம். சரியா? இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த பெனடால், உங்களோட ஜெனரல் நாலேஜை வச்சு சொல்லுங்க. பெனடால்ன்றது இது மூணுலயும் எந்த நேமாக இருக்கும்? பெனடால் என்று சொல்றது. Brand name. ஓகே. சரி, பிராண்ட் நேம். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய பாராசிட்டமால், இந்த பிக்சர்ல இருக்குது, உங்களுக்கு காணுதா? பாராசிட்டமால் என்று சொல்றது என்ன நேம்? generic name. ஜெனரிக் நேம். சரியா? ஈஸி. இதான் உங்களுக்கு நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய பார்ட். அப்ப இதுல வந்து பெருசா எங்களுக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்ல. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் கெமிக்கல் நேம்ண்டா என்னன்னு. சரியா? இப்ப நீங்க யாராவது பொழுது சொல்லுங்க, கெமிக்கல் நேம்ண்டா என்ன? கெமிக்கல் நேம் வந்து நாங்க எப்படி ஒரு ட்ரக்குக்கு வைப்போம்? அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு ஓகே. சரி, அதாவது அந்த ட்ரக்கோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு நாங்க கொடுக்கக்கூடிய நேம் தான் என்னன்னு சொல்றது? கெமிக்கல் நேம்னு சொல்றது. அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய சயின்டிபிக் நேம், அந்த சயின்டிபிக் நேம் பேஸ் பண்ணி தான் இந்த கெமிக்கல் நேம்ன்றது வரும். சரியா? இதை நாங்க வந்து ஒரு நாளும் இப்ப நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க பிராண்ட் நேம், ஜெனரிக் நேம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த கெமிக்கல் நேம் நாங்க மிச்சம் யூஸ் பண்ண மாட்டோம். மிச்சம் என்ன, மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம்னு சொல்லுவோம். இப்ப பாராசிட்டமால், அடுத்தது பெனடால், இது ரெண்டு யூஸ் பண்றோமே ஒழிய அதுக்குரிய கெமிக்கல் நேம் மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது கிளினிக்கல் ஃபீல்ட்லயும் யூஸ் பண்ண மாட்டோம், மார்க்கெட்டிங் சைட்லயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏண்டா அது வெரி கம்ப்ளெக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க A-level ஸ்டடி பண்ணீங்க IUPAC நேம், அதாவது சயின்டிபிக் நேம். இது வந்து கஷ்டம், கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்ப இது நார்மல் யூசேஜுக்கு வராத ஒரு விஷயம் இந்த கெமிக்கல் நேம் பார்ட். சரியா? இங்க பாருங்க, IUPAC நேம் தந்திருக்காங்க சிலதுல. இது என்ன ட்ரக்? அஸ்பிரின். அஸ்பிரின்டா கெமிக்கல் நேம் என்ன? இதுல இருக்குது நம்பர் 75. அஸ்பிரின்ட கெமிக்கல் நேம் என்னன்னு ரீட் பண்ணுங்க ஒருக்கா. அஸ்பிரின்ட கெமிக்கல் நேம் என்ன? Acetoxybenzoic acid. Acetoxybenzoic acid. ஓகே. தென் இந்த பிக்சரை பார்த்து சொல்லுங்க, பாராசிட்டமால்ட கெமிக்கல் நேம் என்ன? யாராவது சொல்லுங்க, பாராசிட்டமால்ட கெமிக்கல் நேம் என்ன? acetaminophen. Acetaminophen, correct. Then ampicillin, Aminobenzyl penicillin. aminobenzyl penicillin. ஓகே. சரியா? இதான் இதுல வரக்கூடியது. பாருங்க, இந்த பார்ட்ல சந்திக்கிற பிராண்ட் நேம்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஈஸி. இந்த இந்த கொலம்ல சந்திக்கிறது கெமிக்கல் நேம். அண்ட் தென் இது ஜெனரிக் நேம், இல்லைன்னா நாங்க நான் ப்ராப்ரியேட்டரி நேம் சொல்றோம். சரியா? அதான் இங்கால சந்திக்கிற பார்ட். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் ஜெனரிக் நேம். இப்ப நாங்க கெமிக்கல் நேம் ஸ்டடி பண்ணிட்டோம் தானே, ஜெனரிக் நேம்டா என்னன்னு பார்ப்போம். சரியா? ஜெனரிக் நேமுக்கு செல்லக்கூடிய நிறைய நேம்ஸ் இருக்குது. அதாவது ஜெனரிக் நேம்ன்றதுக்கு பதிலா சிமிலாரிட்டிஸ், அதாவது சிமிலர் நேம்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியது நிறைய இருக்குது. இப்ப நம்பர் 89 இது ரீட் பண்ணுங்க. நம்பர் 89 என்ன அதர் நேம்ஸ், ஜெனரிக் நேம்ஸுக்கு செல்லக்கூடிய அதர் நேம்ஸ் என்னென்னு ரீட் பண்ணுங்க. Official name, non-proprietary names, international non-proprietary names, pharmacopoeia name. ஓகே, இது கொஞ்சம் தான் நாங்க என்னன்னு சொல்றது, ஜெனரிக் நேமுக்கு செல்லக்கூடிய அது சிமிலர் நேம்ஸ். ஒஃபிஷியல் நேம், சரியா? ஓ நான் ப்ரொப்ரியேட்டரி நேம், ஓ இன்டர்நேஷனல் நான் ப்ரொப்ரியேட்டரி நேம், ஓ தென் ஃபார்மகோபியா நேம். சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். இது வந்து சிமிலர் நேம்ஸ். சரியா? இதுல எந்த ஒரு ஹெவியும் இல்ல. இப்போ ஒத்த கருத்து, ஒத்த சொல், இதுக்கு நாங்க மெடிசினுக்கு ட்ரக் ஜெனரிக் நேமுக்கு நாங்க செல்லக்கூடிய அதர் நேம்ஸ். சரியா? இந்த நாங்க ஜெனரிக் நேம் நாங்க என்னத்தை பேஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னா, அந்த பார்மசியூட்டிக்கல் ட்ரக்ல இருக்கக்கூடிய
அந்த என்ன சொல்லுவோம் மெயினா இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அதாவது ஏபி, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், ஏபிஐ என்று சொல்லுவோம். ஏபிஐ என்று சொல்லுவோம். சரியா? ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், அதாவது ஒரு ட்ரக் எடுத்தா அந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய மெயினா அந்த சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா அந்த பார்ட் தான் மெயினா அந்த ட்ரக்குரிய ஒர்க்கை செய்யும். சரியா? இந்த ஜெனரிக் நேம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரியா? இந்த ஜெனரிக் நேம்ன்றது வந்து குளோபலி ரெகக்னைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்போ ஒரு ட்ரக் எடுத்தா இப்போ பாராசிட்டமால்ன்றது ஒரு ஜெனரிக் நேம், அது குளோபல், அதாவது வேர்ல்ட் வைட்லயே அது ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அண்ட் அது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து யாருக்கு வேண்டாலும் பயன்படுத்தலாம். சரியா? பிராண்ட் நேம் அப்படி இல்லையே, ஒரு கம்பெனி அவங்களோட கம்பெனிக்குரிய அந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த நார்மலா இருக்கக்கூடிய ஜெனரிக் நேம்ஸ் வந்து அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்றாங்க ஜெனரிக் நேம். சரியா? நார்மலாவே பொதுவா ட்ரக்ஸ் வர நேரம் கட்டாயம் ட்ரக்ஸுக்கு சிங்கிள் ஜெனரிக் நேம், அதாவது ஒரு ஜெனரிக் நேம் தான் மோஸ்டாக இருக்க போறது. சரியா? இப்ப ஜெனரிக் நேம் என்ற பாட்டும் கம்ப்ளீட் கிளியர்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஒன்றும் ஹெவியா அதுல இல்லை. சரியா? இப்ப பார்ப்போம் பிராண்ட் நேம். சரியா? பிராண்ட் நேம்ண்டா என்னது? 94 பிராண்ட் நேம்ஸுக்கு நாங்க செல்லக்கூடிய அடுத்த நேம்ஸ் என்னென்ன ரீட் பண்ணுங்க. 94 94 94 94 இங்க 94 தூங்கிட்டீங்களா? இப்படி சைலண்டாவே இருந்துட்டீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க. நம்ம 94 நம்பர் 88 88 88 இல்லையா? Industrial name. Industrial name. Okay. Then trade name. Okay. Then Proprietary name. proprietary name. Okay. சரியா? இது மூணு தான் நாங்க சொல்ல போற பிராண்ட் நேம். இந்த பிராண்ட் நேமுக்கு நாங்க சொல்லக்கூடிய வேறு, அதாவது சிமிலர் நேம்ஸ். இண்டஸ்ட்ரியல் நேம் என்று சொல்லுவோம், ட்ரேட் நேம் என்று சொல்லுவோம், ப்ரொப்ரியேட்டரி நேம் என்று சொல்றோம். இப்ப நாங்க ஜெனரிக் நேம் என்று வார நேரம் நான் ப்ரொப்ரியேட்டரி நேம் அப்படின்னு சொல்றோம். சரியா? பிராண்ட் நேம் என்று வார நேரம் என்ன சொல்றோம்? ப்ரொப்ரியேட்டரி நேம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதாவது இந்த பிராண்ட் நேம் எப்ப வரும் என்று சொன்னா, இப்போ ஒரு கம்பெனி, இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு யோசிப்போமே, ஆஸ்ட்ரன் கம்பெனி ஒரு நியூ ட்ரக் ஃபர்ஸ்டா டெவலப் பண்றாங்க. ஃபர்ஸ்டா டெவலப் பண்ற நேரம் அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஒரு பேட்டன்ட் எடுப்பாங்க. பேட்டன்ட் சொல்றது ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு பேட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. சரியா? அந்த பேட்டன்ட் கொடுக்குற நேரம் அந்த டைம்ல அவங்க என்னத்தை கொடுப்பாங்க? ஃபர்ஸ்டா அது கொடுக்குற நேரமே பிராண்ட் நேம், அதாவது நாங்க இந்த பேர்ல தான் இந்த நேமை கொடுக்க போறோம், அந்த மாதிரி அந்த பிராண்ட் நேம் ஒரு ட்ரேட் நேம். சரியா? ஃபைசர் உங்களுக்கு தெரியும் தானே, சைனோஃபார்ம், இந்த மாதிரி அதுக்குரிய பிராண்ட் நேம் அந்த பேட்டன்ட் எடுக்கிற நேரமே கொடுத்துருவாங்க. சரியா? அதாவது ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லையே அதுக்குரிய அப்ரூவல் எடுக்கணும், பேட்டன்ட் எடுக்கணும். 5 வருஷத்துக்கு, ஸ்ரீலங்காலன்னா 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ஒவ்வொரு நாட்டையும் ரெகுலேஷன்ஸுக்கு ஏற்ப சேஞ்சஸ் ஆகும். சரியா? அந்த டைம்லயே அவங்க என்ன செய்யணும்? பிராண்ட் நேமை கொடுக்கணும். சரியா? ஓகே. இந்த ஃபர்ஸ்டா வரக்கூடிய இந்த ட்ரேட் நேம், இது நாங்க என்ன சொல்றோம்? இன்னோவேட்டிவ் பிராண்ட் சொல்லுவோம். The first trade name is called the innovative brand. கட்டாயம் ஃபர்ஸ்டா வரக்கூடிய நேமை வந்து அந்த மெடிசன்ஸுக்குரிய நேமை வந்து நாங்க இன்னோவேட்டிவ் பிராண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே, பிராண்ட் நேமும் கிளியர். இப்போ நாங்க பார்க்க போறது advantages of using generic name and then advantages of using brand name. யாராலும் சொல்லுங்க.
நாங்க ஜெனரிக் நேம் யூஸ் பண்றதுல எங்களுக்கு என்ன யூசஸ் இருக்கும் ஓ என்ன நன்மைகள் இருக்கும்னு சொல்லுங்க. ஜெனரிக் நேமை யூஸ் பண்றதுல எங்களுக்கு என்னென்ன நன்மை? சும்மா யோசிச்சு பண்ணிருக்கிறதுனால எங்கேயுமே நமக்கு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கிளியர் இல்ல, சரியா சொல்லுங்க. ஜெனரிக் நேம் வேர்ல்ட் வைட் ரெகக்னைஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த ஃபார்மசிஸ்ட்லயும் போயிட்டு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, ஜெனரிக் நேம் காமனா இருக்கக்கூடிய ஒரு நேம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம எந்த ஃபார்மசில ஹெட்டாலும் தரக்கூடியமா இருக்கும். ஓகே, அது கரெக்ட் ஆன்சர். ஜெனரிக் நேம்ன்றது சிங்கிள் நேம்ன்றதுனால எங்களுக்கு வந்து அந்த ட்ரக்கை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலுமேக்கி. ஓகே, கரெக்ட். ஜெனரிக் நேம் சொல்ற வந்து ஒரு சிங்கிள் நேம், அப்ப அதால வந்து எங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஒருத்தர் தந்தா ஜெனரிக் நேம் பார்த்தோம், பிரிஸ்கிரிப்ஷன் தருவாங்க தானே, ஃபார்மசி பத்தி நாங்க துண்டு கொடுத்துட்டு போக நாங்க சொல்ற பிரிஸ்கிரிப்ஷன் உண்டு. சரி, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தார நேரம் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஜெனரிக் நேம் எழுதிருந்தா ஈஸியா போய் தடுக்கலாம். அது கரெக்ட், அதுவும் ஒரு அட்வான்டேஜஸ். தென் வாட் எல்ஸ்? ஓகே, சரி நாங்க பார்ப்போம். Advantages of using generic name. 66 இது ரீட் பண்ணுங்க. அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கா? 66 நம்பர் 66 66 நம்பர் 66. ஓகே, ரீட் பண்ணுங்க. Used in scientific publications, textbooks, journals. Easy to identify the drug as there is only one generic name. Okay. Drugs of the same class have same pattern on their generic names. Reduce confusion and make a drug easy to identify, but sometimes there are different names used too. Pharmacists can dispense different brands when generic name is given in the prescription. Okay. Patients will not take the same medicine twice. Patient will not take different brands of the same medicine. Okay. Generic medicines are generally cheaper than branded products. It is the law of the country. ஓகே, சரியா? இதான் அட்வான்டேஜஸ். இப்ப நாங்க பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்டா சொன்னது வந்து என்னது? யூஸ்ட் இன் சயின்டிபிக் பப்ளிகேஷன் அதாவது சயின்டிபிக் பப்ளிகேஷன் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குதானே, அதாவது நீங்க பின்னி பார்ப்பீங்க இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்ல பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா, அடுத்தது SLSF ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட் ஃபார்முலரி, சரியா? இந்த மாதிரியான எல்லாத்துலயும், அதாவது இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல அண்ட் தென் ஜேர்னல்ஸ்ல இவங்க எல்லாத்துலயும் ஒரு மெடிசின்ஸ்ல நேம சொல்ல போறாங்கன்னா கட்டாயம் ஜெனரிக் நேமை தான் யூஸ் பண்ணுவாங்க, சரியா? பிராண்ட் நேம்ஸோ கெமிக்கல் நேம்ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இது ஒரு அட்வான்டேஜஸ். ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வராது. எங்களுக்கு அதை ரீட் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரியா? அடுத்தது நீங்க சொன்ன ஆன்சர் செகண்ட் மந்த் என்னது? ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஏண்டா ஜெனரிக் நேம் வந்து சிங்கிள் நேம், அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, சரியா? அந்த பாயிண்ட் ஆல்சோ ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா, சேம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் ஜெனரிக் நேம்ஸ் இருக்குது, சரியா? சில நேரம் டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கும், ஆனா மோஸ்டா வந்து சேம் கிளாஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஜெனரிக் நேம் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கும், சேம் பேட்டர்னாக இருக்கும்,
சரியா? இதால என்னண்டா கன்ஃபியூஷன்ஸை குறைக்கும். எங்களுக்கு வந்து ட்ரக்ஸ்ல வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் குறைஞ்சிடும். சரியா? அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மற்றது என்னண்டா ஃபார்மசிஸ்டுக்கு வந்து இப்ப என்ன சொல்ற பாராசிட்டமால் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தந்தாங்கண்டா அந்த பாராசிட்டமால்ல வரக்கூடிய பிராண்ட் இப்ப பேனடால் இல்லைண்டா உங்களுக்கு என்ன செய்யலாம், வேறொரு மருந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஜெனரிக் நேம் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறது வந்து ஃபார்மசிஸ்டுக்கும் என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா? ஏன்னா ஃபார்மசிஸ்டுக்கு வந்து இப்ப அவைலபிள்ல பேனடால் பிராண்ட் இல்லைண்டா வேற பிராண்ட் ஒன்று கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக. சரியா? அதுதான் இந்த 4th பாயிண்ட்ல சொல்லிக்கிறது. மற்றது வந்து ஒரு நாளும் நீங்க ஜெனரிக் நேம்ல கொடுத்தா பேஷண்ட் வந்து சேம் ட்ரக் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பேஷண்ட்டுக்கு தெரியும் நான் இந்த ட்ரக் மார்னிங் எடுத்தாச்சு, மார்னிங் ஒரு டேப்லெட் தான் எடுக்கணும், இதுக்கு மேல எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து நீங்க மாத்தி மாத்தி பிராண்டட்ஸ் எடுத்திருந்தா என்ன செய்வீங்க, மாத்தி மாத்தி பிராண்டட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க சம்டைம்ஸ் சேம் ட்ரக் 2 டைம் இன்டேக் பண்ணக்கூடிய சான்சஸ் வரும். சரியா? அப்ப கட்டாயம் நாங்க ஜெனரிக் நேம் யூஸ் பண்ணதால இது ட்வைஸ் ஆகிறக்கூடிய சான்சஸ் குறைவாக இருக்கு. மத்த மெயினான விஷயம் இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலா பிராண்ட் நேம் ட்ரக்ஸை அதை விடவும் ஜெனரிக் நேம் ட்ரக்ஸுக்கு வந்து என்னது பிரைஸ் குறைவாக இருக்கும். அதாவது சீப்பு பிரைஸ் குறைவாக இருக்கிறதால ஈஸியாக இருக்கும். மற்ற வந்து இது வந்து சட்டம், எங்களோட கண்ட்ரியோட சட்டம் என்னண்டா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுண்டா அவரு கட்டாயம் ஜெனரிக் நேம்ல தான் பிரிஸ்கிரைப் பண்ண பிரிஸ்கிரிப்ஷனு கூட. சரியா? அதான் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணக்கூடியதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். பிராண்ட் நேம் யூஸ் பண்ணதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? இப்ப நாங்க இந்த பாட்டை கவர் பண்ணிட்டோமே, அடுத்த பாட் பிராண்ட் நேம்ஸ் யூஸ் பண்ணல தெரியக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? யோசிச்சு சொல்லுங்க. பேஷண்ட்ஸுக்கு நினைவு வச்சுக்கொள்றதுக்கு ஈஸி, அவங்க யூஸ் பண்ற என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, வேற வேற என்ன? அது சரி. ஓகே, வேற என்ன? சரி, வேற என்ன இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. என்னவாலும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில பேருக்கு சில பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கதையில என்னவாலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும்? சில ஆளுக்கு அந்த சில பிராண்ட் வந்து எலர்ஜிக்காக இருந்தா. ஓகே, சரி, இதுவும் ஒரு மெயின் விஷயம். சில பிராண்ட்ஸ் வந்து அலர்ஜிக் ஆகும். ஏன் அலர்ஜிக் ஆகும்? காரணம் என்ன? இப்ப சேம் ஏபிஐ தானே. இப்ப பாராசிட்டமால் வார நேரம் சேம் அந்த சேமை தான் நாங்க ஏபிஐ தான் யூஸ் பண்ணுவோம். மெயினா எங்களுக்கு தெரபியூட்டிக் எஃபெக்ட் தரக்கூடியது நாங்க சேமா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா சிலருக்கு வந்து சம்டைம்ஸ் அலர்ஜிக்ஸ் வருது. ஏன் ரீசனாக இருக்கும்? நல்ல ஒரு பாயிண்ட். அதான் பாயிண்ட். எக்ஸிபியன்ஸ் வந்து வேறுபடும். எக்ஸிபியன்ஸ்ண்டா இப்ப நாங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ற நேரம், மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற நேரம் ஆக்டிவாக இருக்கிற இன்கிரீடியன்ட் ஒன்றை போட்டா அதை நாங்க ஒரு டேப்லெட் சைஸ் கொண்டு வரதுக்காக வேண்டி சம்டைம்ஸ் அந்த கொஞ்சம் வெயிட்டை கூட்டுறதுக்கு சில லாக்டியோலோஸ் போன்ற அந்த வேற சப்ஸ்டன்ஸை சேர்ப்பாங்க. தென் கலரிங் ஏஜென்ட்ஸ் கலருக்காக வேண்டி, தென் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஃபிளேவருக்காக வேண்டி, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதை பாதுகாக்கிறது டேப்லெட், அதாவது எந்த ஒரு எஃபெக்ஷனும் வராம இந்த மாதிரியான பர்பஸுக்காக வேண்டி எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணுவோம். சரியா? இந்த எக்ஸிபியன்ஸால சம்டைம்ஸ் சில பிராண்டுக்கு அலர்ஜிக் வருது, சில பிராண்ட்ஸுக்கு அலர்ஜிக் வரல. சரி, ஓகே, அதுவும் ஒரு அட்வான்டேஜ். தென் வேற என்ன அட்வான்டேஜஸ்? நாங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்றது கூட அட்வான்டேஜஸ். சம்டைம்ஸ் ஒரே ஜெனரிக் நேமா இருக்கும், வேற வேற காஸ்டா இருக்கும். ஸோ காஸ்ட் படி பார்க்கும்போது பிராண்ட் நேம் யூஸ் பண்ணி வாங்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக. கொஸ்ட் சொல்றீங்களாமா?
கொஞ்சம் கிளியர் இல்ல சொல்லுங்க. கஷ்டம் ஒரே ஜெனரிக் நேமா இருக்கும். சம்டைம்ஸ் எங்களோட கஃப் வந்து டிஃபரெண்ட் ஆகும். கொஸ்ட் சேஞ்ச் இருக்குமென்னு சொல்றேன். ஓகே. ஆனா நார்மலா வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஜெனரிக் நேம் மெடிசின்ஸுக்கு வந்து லோ ப்ரைஸாக இருக்கும். பிராண்ட் நேம் வந்து எங்களுக்கு வந்து இது பார்க்கலாம் என்ன இது ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 பிராண்ட்ஸ் இருந்தா பிராண்ட் நேம் ட்ரக்ஸை பார்த்து இது லோ காஸ்டாக இருக்கும். நம்ம பிராண்ட் நேம் யூஸ் பண்றதுல அட்வான்டேஜஸ் எங்களுக்கு செல்லே இல்லாதே அந்த பாயிண்ட். வேற என்ன பாயிண்ட் வரும்? சரி, ஓகே, நாங்க பார்ப்போம். சரியா? யாரு? பாத்திமா. சிம்ரா யாரு? சிம்ரா இதை ரீட் பண்ணுங்க. சிம்ரா. Advantages of using brand name. When patient is taking the same brand for a long time, and then there can be less confusion. Some brands may be different bioavailability, which is important for some disease. Epilepsy, using the same brand will reduce this problem. Okay. Some brand names are easy to remember than the generic. ஓகே, சரியா? இப்ப அந்த அலர்ஜிக் சாப்டர் நான் மென்ஷன் பண்ணலாம். அதுவும் சரியான ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து நீங்க ஃபர்ஸ்டா சொன்னீங்க சேம் பிராண்டை யூஸ் பண்ற நேரம் கன்ஃபியூஷன் குறைவாக இருக்கும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் யாரும் சொல்லல. யாருக்காலும் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு விளங்கினா? செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? Some brands may have different bioavailability, which is important for some disease. For example, epilepsy. Using same brand will reduce this problem. சொல்லுங்க, அது என்ன மீனிங்? என்ன சொல்ல வராங்க? அதுட என்ன மீனிங் சொல்லுங்க. நாங்க இன்டேக் பண்ற ஏபிஐட அமௌண்ட் வந்து எங்களுக்கு அந்த ட்ரக் தேவைப்படுற பர்டிகுலர் ஏரியாவுக்கு போயிட்டு ரீச் ஆகிற அமௌண்ட் வந்து குறைவாகிற அந்த டிஃபரன்ஸ். அது டிஃபரன்ஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க? அந்த பாயிண்ட்ஸ் என்ன? சரி, சம் பிராண்ட்ஸ் மே ஹேவ் டிஃபரெண்ட் பயோ அவைலபிலிட்டி. எங்களோட பாடியில போயிட்டு ரீச் ஆகக்கூடிய, அதாவது பிளட் போகக்கூடியதுல வந்து டிஃபரன்ஸ் காட்டும் சில பிராண்ட்ஸுக்கு ஏற்ப. ஓகே, இந்த பாயிண்ட்ல வேற என்ன சொல்லிருக்கா? அது கிளியர், நீங்க சொன்னது சரி. மற்றது என்ன சொல்லிருக்காங்க இங்க? which is important for some disease ன்னு சொல்லிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இது சில டிசீஸுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பயோ அவைலபிலிட்டி டிஃபரன்ஸ் வந்து சில டிசீஸ்ல வந்து பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எபிலெப்சி. எபிலெப்சினா என்ன டிசீஸ்? யாராலும் சொல்லுங்க. எபிலெப்சினா என்ன டிசீஸ்? நியூரலாஜிக்கல் டிஸார்டர் வந்து. ஓகே, நியூரலாஜிக்கல் டிஸார்டர். காமனா நாங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவோம் எபிலெப்சிக்கு? நாங்க நார்மலா சொல்றது எபிலெப்சின்னா ஃபிட் வாரன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிட் அந்த சைடுக்கு வரக்கூடியதான் இந்த எபிலெப்சி. சரியா? இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்க பிராண்ட் சேஞ்ச் பண்ணது அவங்களுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுக்கும். சரியா? ஏண்டா அவங்களோட பிராண்டை சேஞ்ச் பண்ற நேரம் பயோ அவைலபிலிட்டியில சேஞ்சஸ் வரும். சரியா? பயோ அவைலபிலிட்டி சேஞ்சஸ்ன்னா நாங்க எடுத்த ட்ரக் வந்து பிளட் போக சொல்ல வரக்கூடிய அமௌண்ட் அதுல சேஞ்சஸ் வர பார்க்கும். சரியா? இது நாங்க பிராண்ட்ஸ் சேஞ்ச் பண்ற நேரம் இப்ப நாங்க பிராண்ட்ஸ் அந்த டிஃபரன்ஸ் வந்தா அந்த பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து மிஸ் ஆகும். சரியா? இதுல இருந்து விலங்கெடுக்க வேணும். இப்போ ஒரு ஃபிட் வார ஒருத்தர் நான் இந்த பிராண்ட்ல ட்ரக் எடுத்தேன்னா அந்த ஆள் கன்ஃபியூஷன் இல்லாம சேம் பிராண்ட்லயே வாங்கிருப்பாங்க. ஜெனரிக் யோசிக்காம சேம் பிராண்ட்லயே வாங்குவாங்க. ஏண்டா கட்டாயம் அவங்கள அந்த பிராண்ட்லயே வாங்க செல் இருக்கும். இது வந்து என்ன செய்யறா அந்த டிசீஸ் இன்னும் டெவலப் ஆகி அவங்களுக்கு சீரியஸ் ஆகாம அவங்கள பாதுகாக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரியான கேசஸ்ல கட்டாயம் டாக்டர்ஸ் வந்து பிராண்ட் நேமே பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நாங்க இதுலதான் லோ ஜெனரிக் நேம் பிரிஸ்கிரைப் பண்ணது லோன்னு சொன்னாலும் இது என்ன செய்யும்? ஜெனரிக் நேம் பிரிஸ்கிரைப் பண்ண லோன்னு சொன்னாலும் வந்து இது இந்த மாதிரி டிசீஸ் வர நேரம் இஷ்யூவா.
சரியா? இந்த மாதிரி டைம்ல நாங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்றது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ். ஏன்னா பயோ அவைலபிலிட்டி சேஞ்சஸ் வராது. பயோ அவைலபிலிட்டி சேஞ்சஸ் வராட்டி எங்களோட ட்ரீட்மெண்ட்ல வந்து சக்சஸ் ஆக இருக்கும். எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. சரியா? ஓகே, பாருங்க. அடுத்து வந்து பிராண்ட் நேம்ஸ் வந்து ஈஸி ரிமெம்பர் பண்றதுக்கு. நார்மலா ஜெனரிக் நேமை விட பிராண்ட் நேம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, இது கொஞ்சம் தான் இதுல வரக்கூடிய அட்வான்டேஜஸ். ஓகே, நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். மற்றது வந்து நாங்க இங்கே பார்க்க போறது அடுத்த சாப்டர். இப்ப நாங்க டெர்மினாலஜி ஸ்டடி பண்ணோம். அண்ட் தென் 3 நேம்ஸ் ஃபார் அ ட்ரக் அது ஸ்டடி பண்ணோம். சரியா? இப்ப பார்க்க போறது சோர்சஸ் ஆஃப் ட்ரக் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இது ஒரு பேசிக் பார்ட். சரியா? சோர்சஸ் ஆஃப் ட்ரக் இன்ஃபர்மேஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் சோர்சஸ் ஆஃப் ட்ரக் இன்ஃபர்மேஷன். இதை ரீட் பண்ணுங்க. நம்பர் 77 இதை ரீட் பண்ணுங்க. 77. Sources of drug information. Information resources available to pharmacy students. Textbooks, reference books, journal articles, databases, web pages, clinical guidelines, patient information, government produced web page, educating sources. ஓகே, சரியா? The sources of drug information என்றா ஒரு pharmacy student, not for pharmacy students only. இது வந்து pharmacist ஆகினாலும் கூட இந்த information resources நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் இது அவைலபிளாகவும் இருக்கக்கூடியது. டெக்ஸ்ட் புக்ஸ், சரியா? அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ரெஃபரன்ஸ் புக்ஸ், ரெஃபரன்ஸா யூஸ் பண்றது. ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், சில ரைட்டர்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணிருப்பாங்க, ஜேர்னல்ஸ். சரியா? அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டேட்டா பேசஸ், இவங்களும் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல். வெப் பேஜஸ், NMRA வெப் பேஜ், MSD வெப் பேஜ். சரியா? இந்த மாதிரியான வெப் பேஜஸும் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் கைட்லைன்ஸ், அதாவது கிளினிக்கல் கைட்லைன்ஸ், சில கிளினிக்கல்லால கைட்லைன்ஸ் வந்திருக்கும், கைட்லைன்ஸ் வெளியிட்டிருப்பாங்க. சரியா? அதுகளும் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்குரிய மெயினாக இருக்கும். அண்ட் தென் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டோ அது மாதிரி வரக்கூடியது. பேஷண்ட் இன்ஃபர்மேஷன், பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இன்க்ளூட் பண்ணதாக இருக்கும். சரியா? இதுல இருந்தும் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் வெப் பேஜஸ், அகெயின் சேம் NMRA அண்ட் தென் MSD, இது மாதிரியான கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வெப் பேஜஸ். அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்டிங் சோர்சஸ். அப்ஸ்ட்ராக்டிங் சோர்ஸ்னா இப்போ நாங்கள் சொல்றோம் ஒன்றுல இருந்து இப்போ ஒரு ஆர்டிகல்ஸ்ல இருந்து கொஞ்சத்தை எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயம்தான் அப்ஸ்ட்ராக்டிங் சோர்சஸ். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஸ்டூடெண்ட் வர நேரம் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோர்சஸ் ஆஃப் ட்ரக் இன்ஃபர்மேஷன் என்ற பார்ட்ல வரக்கூடியது. சரியா? ஓகே, அடுத்து பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ். இப்ப நாங்க கிளாசிபிகேஷன் பார்க்க போறது. அதாவது இப்ப எங்களுக்கு ட்ரக் இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடியதை கிளாசிஃபை பண்ணலாம் 2 விதமா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், ஒஃபிஷியல், சயின்டிபிக், கமர்ஷியல் வருது. அண்ட் தென் நாங்க அது முடிய நாங்க பார்க்குற அடுத்த கிளாசிபிகேஷன் வந்து another way of classification, primary, secondary, tertiary. இது ரெண்டும் தான் நாங்க ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளாசிஃபை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எங்களுக்கு இப்ப பார்க்க வேண்டிய பார்ட் நம்பர் 82. இதை ரீட் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், நம்பர் 82. Number 82. Number 82. என்ன செய்றீங்க? இது ரீட் பண்ணுங்க. எந்த ஒரு क्वेश्चनுக்கும் ஆன்சர் பண்றது இல்ல, ஜஸ்ட் ரீடிங்.
Number 77. Types of resources: official, no bias; scientific, less chance for bias; commercial, more chance for bias. Okay, types of resources la இது வந்து first classification. First one official and then scientific, commercial. Okay, official no bias ன்னு சொல்லிருக்காங்க. No bias அப்படின்னா என்ன மீனிங்? No bias ன்னா என்னது? No bias ன்னா என்ன மீனிங்? யாருக்கும் தெரியாதா? bias ன்னா மீனிங் தெரியாதா? அல்ல. bias ன்னா மீனிங் யாருக்கும் தெரியாதா? chatல சரி ஆன்சர் அனுப்புங்க, செக் பண்ணுவோம் நாங்க. bias ன்னா என்ன மீனிங்? யாராலும் சொல்லுங்க. systemic error. Systemic error. Then third என்ன? bias ன்னா என்ன? சரி, bias என்று சொன்னா official information என்று வார நேரம் bias இல்ல. bias என்று சொன்னா வேற வேற ஆட்களால வரக்கூடிய இம்பாக்ட், தாக்கம் செலுத்துறன்ற மாதிரி. இப்ப எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு கமர்ஷியல், தேர்ட் ஒன்ல இருக்கிறது கமர்ஷியல். இப்ப கமர்ஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் கமர்ஷியலானா என்ன செய்யறது? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமாலுக்கு நாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். சரியா? அந்த டைம்ல என்ன செய்வாங்க? எங்களுக்கு வந்து பயர்ஸுக்குரிய சான்சஸ் கூட. பயர்ஸுக்குன்னா யாராலும், இப்ப ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்றான்னா அந்த கம்பெனில கூடிய மேனேஜர் வந்து அந்த அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஆள் வந்து அவர்த இஃபெக்ட கூடியா காட்டுறது. சரியா? அவர்த பக்கச்சார்பு கூடியா காட்டும். அதான் பயர்ஸ் இருக்கிறேன்னு சொல்றது. பயர்ஸ் இல்லைன்னு சொன்னா யாரும் எந்த ஒரு எஃபெக்டும் பண்றல்ல. சரியா? ஒஃபிஷியல்ல வந்து நோ பயர்ஸ். ஏண்டா அதுல வந்து யாரும் ஒஃபிஷியலாக இருக்கக்கூடிய சில புக்ஸஸ் இருக்குது. அதுல வந்து எந்த ஒருத்தரும் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி சேஞ்சஸ் பண்ணவோ வேற ஒண்ணு செய்யவோ இயல. சரியா? அவ பயஸ் குறைவாக இருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் நல்லாக இருக்கும். சரியா? சயின்டிபிக்னா லெஸ் சான்ஸ் ஃபார் பயஸ். அதாவது பயஸுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஆனா கமர்ஷியலோட ஒப்பிட்ட நேரம் சயின்டிபிக் ரிசோர்சஸ் வந்து நல்ல. சரியா? அண்ட் தென் கமர்ஷியல் நான் சொன்னேன், இப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கம்பெனி மேனேஜர்னா அவர் இம்பாக்ட் ஒன்று தருவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ராடக்ட்ல இல்லாத ஒன்றை கூட அவங்க சொல்லுவாங்க. இதை இன்டேக் பண்றதால இந்த ரிலீஃப் கிடைக்கும். சரியா? அதை செல்லுங்க சொல்லி சில நேரம் அந்த கம்பெனி ஓனர்ஸோ யாராலும் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் வந்து பயஸ் ஆகுது. சரியா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம். இது என்ன? அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். சரியா? இப்ப நாங்க என்னென்ன கவர் பண்ணிட்டோம்? என்னென்ன பார்த்துட்டோம் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ்ல? official, scientific and commercial. கமர்ஷியல். ஓகே, இப்ப நாங்க ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். சரியா? ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எப்படி வருதுண்டா எங்களுக்கு ஒன்று ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டாக வருது. சரியா? இல்லைண்டா எங்களுக்கு சில ப்ராடக்ட்ல என்ன வருது? பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டும் வருது. சரியா? இதுகள் வந்து வெரி வெரி ஒஃபிஷியலா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஒஃபிஷியலா வரக்கூடிய வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை கூடுதலானதாக இருக்கும். சரியா? அப்ப இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட், பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் எல்லாம் கூடையா அது வந்து சரியானதாக உறுதியானதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷனே.
சரியா? இந்த ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் மோஸ்டா எல்லா ப்ராடக்ட்டும் வரும். இன்ஜெக்ஷன், ஒரு டேப்லெட் எடுத்தா, ஒரு வயல் எடுத்தா, எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் வரும். சரியா? இங்க பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் வந்து எல்லாத்துக்கும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேலர் சொல்ற நேரம் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் ஆட் பண்ணிருப்பாங்க அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற நேரம். சரியா? பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் எல்லாத்துக்குமே இல்ல, சிலதுக்கு மட்டும் இருக்குது. மெயினா எக்ஸாம்பிள் சொல்றா யார் சொல்லலாம்? இன்ஹேலர்ஸ். சரியா? மத்தது என்னண்டா இப்ப நீங்க இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் இல்லைன்னா பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ற நேரமே அந்த பேக்கேஜ்ல இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? மத்தது பாருங்க, இந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் ஓ என்னது பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். இந்த லீஃப்லெட்டை பாக்குற நேரம் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். இங்க பாருங்க, இதுல பார்த்து சொல்லுங்க. இது வந்து இது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்னு? ப்ராடக்டா பேஷண்டா இங்க இருக்கிறது? பேஷண்ட். ஓகே, கரெக்ட். இதுல നിങ്ങൾക്ക് எடுக்கக்கூடிய டீடைல்ஸ் என்னென்ன? இதுல இருந்து இருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன எங்களுக்கு சொல்லுங்க. இதுல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம் பாருங்க. இதுல என்ன சொல்ல இருக்குது? இத பார்த்து சும்மாவே சொல்லலாம். அடல்ட்ஸ் இன்ஹேலர் பத்தி இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. எப்ப குடிக்கணும், எப்ப அதை குடிக்கணும், அது மெயினான விஷயம். அதாவது ஃப்ரீக்வன்சி எப்ப எடுக்கணும். நாங்க மார்னிங் உண்டு, நைட் உண்டு, ஈவினிங் உண்டு. இன்ஹேலர்ஸ் எடுக்கிறேன்னா மார்னிங் எத்துன, நைட் எத்துன, லஞ்சுக்கு எத்துன. சரியா? அதாவது ஃப்ரீக்வன்சி, டோசிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, தென் வேற என்ன? ஸ்டோர் பண்ண மாதிரி. ஸ்டோர் பண்ற மாதிரி, கரெக்ட். அதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட்ல தான் இருக்குது. சரியா? ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். சரியா? ஓகே, வேற என்னது இருக்கும்? அதாவது ஸ்டோரேஜ் கண்டிஷன். வேற என்ன இருக்கும் பாருங்க. என்னது? இண்டிகேஷன். இண்டிகேஷன் என்ன? இண்டிகேஷன் என்ன? வேற என்ன எடுக்கலாம்? இண்டிகேஷன். இண்டிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, என்னென்ன டீடைல்ஸ் எடுக்கலாம் அதுல? இண்டிகேஷன் என்னண்டா என்ன நோய்க்கு எடுக்கிறது? அஸ்மாவா, சுகரா, எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்றது. அடுத்து வந்து டோஸ். இப்ப பேராசிட்டமால் எத்தனை எடுக்கிற? 500 மில்லிகிராம் டேப்லெட்ஸ், அதான் டோஸ் சொல்றது. சிட்ரசின் 10 மில்லிகிராம் டேப்லெட்ஸ், அது ஒரு டோஸ். சரியா? தென் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், இதால வரக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்ன? அது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். தென் கண்ட்ரா இண்டிகேஷன், அதாவது யார் யாருக்கு இந்த மருந்தை பயன்படுத்தவே இயலா, அதாவது கூடாது. சரியா? அது ப்ரிகாஷன் என்று சொல்றது வந்து என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம். தென் ஓவர்டோஸ் இன்ஃபர்மேஷன். சரியா? இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரக்கூடியதா என்ன? ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் இல்லைண்டா பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட். சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். இதுல சந்திக்கிற பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் லீஃப்லெட் நீங்க நல்லா ரிஃபர் பண்ணி பாருங்க. இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து இது எல்லாம் மெயினா இருக்கா இல்லையாண்டு. சரியா? இங்க பாருங்க, நல்ல ஒரு கொஸ்டின்ஸ். எந்த ரெகுலேட்டரி பாடி ஸ்ரீலங்காவில இங்க மெடிசின் சம்பந்தமாக மெயின்டைன் பண்றாங்க? உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க. இந்த மெடிசின்ஸை பத்தி யாரு பாக்குற? அதாவது மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எங்க போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகணும், மேனுஃபேக்சர் பண்ண பிறகு என்ன செய்யணும், எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த லைசன்ஸை புதுப்பிக்கணும், அடுத்த ஃபார்மசி வந்து போடணும்டா என்னென்ன கண்டிஷன்ஸ், என்ன லைசன்ஸ் வேணும், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில யாரு செய்யறாங்க?
NMRA. ஓகே கரெக்ட். சரியா, டைப்பிங்ல அனுப்பியிருக்காங்க. சரியா, NMRA தான் மெயினா ஸ்ரீலங்காவில சரி இந்த ரெகுலேஷன் பார்ட். சரியா, NMRA நேஷனல் மெடிசின்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. சரியா, ஓகே. சயின்டிபிக் ரிசோர்சஸ் இது வந்து ஈஸி பார்ட்ஸ் தான், ஆனா கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும், இது தேவை. சயின்டிபிக் ரிசோர்சஸ். ஓகே, நம்பர் 68 இது ரீட் பண்ணுங்க. நம்பர் 68. Scientific resources, textbooks, Clinical Pharmacology by P.N. Bennett and M.J. Brown, Foundation of Pharmacology by Professor R.L. Jayakodi, Pharmacology by H.P. Rang and M.M. Dale, Handbooks, Oxford Handbook of Clinical Pharmacy, Formularies, the British National Formulary, Sri Lanka Student Formulary, Drug Compendia, British Pharmacopoeia, United States, Reference Books, Merritt and Dale. சரியா, மார்டின் டேல். ஓகே சரியா, இதில் தான் வந்து என்னது சயின்டிபிக் ரிசோர்ஸ் புக், டெக்ஸ்ட் புக். சரியா, டெக்ஸ்ட் புக்னா நீங்க ரிஃபர் பண்ணக்கூடிய தேவையான புக்ஸ், அதாவது புக்ஸ் வரும், புக்ஸ் ரைட் பண்ணிருப்பாங்க. கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் தென் ஃபார்மகாலஜி. சரியா, இந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். தென் ஹேண்ட் புக்ஸ், அது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஸ்போர்ட் ஹேண்ட்புக் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மசி. சரியா, அடுத்து வந்து ஃபார்முலரிஸ் பாருங்க. BNF இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்குது, BNF தி பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலரி. சரியா, இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட் ஃபார்முலரி, SLSF. சரியா, இதுல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். சரியா, மற்றது என்னண்டா ட்ரக் கம்பேண்டியா. ட்ரக் கம்பேண்டியாண்டா இந்த பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இதுல போட்டிருக்கோம் இமேஜ்ல. இங்க இருக்கிறது தான் வந்து ட்ரக் கம்பேண்டியா, அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா அண்ட் தென் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா. சரியா, இவங்க வந்து என்னது ட்ரக் கம்பேண்டியாவுக்குள்ள வராங்க. அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா, USP நாங்க காட்டினேன். இதான் சயின்டிபிக் ரிசோர்சஸ் புக்ஸ்ல வரக்கூடியது. சரியா, மற்ற ரெஃபரன்ஸ் புக்குக்கு மார்டின் டேல் வரும். ஓகே சரியா, கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் கட்டாயம். கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன செய்யறது, ட்ரக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அதாவது ரிட்டன் ஃபார்ம்ல ட்ரக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதாவது பேப்பர்ஸ் பங்குடுறது அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா மாஸ் மீடியாஸ்னா டிவி இந்த மாதிரி இடத்துல நாங்க பப்ளிக் பண்றது, அதான் கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷனாக வரும். இது வந்து மெடிக்கல் ரிப்ரசன்டேட்டிவ்ஸால கொடுக்குறதா, கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது உண்டு. சரியா, இது வந்து நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, ஏன் கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாங்க, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன்? ஏன் இந்த கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாங்க, ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க? யாராவது சொல்லுங்க, ஏன் இப்படி கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க? அவங்களோட பிராண்ட வந்து மார்க்கெட்டிங் பண்ணத்தானே. அவங்களோட பிராண்ட மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுக்குரிய இது எடுக்கிறதுக்கு, அவங்களோட ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு, அதான் ஃபுல் பர்பஸ். கமர்ஷியல் ட்ரக் இன்ஃபர்மேஷன் வந்து ரிலையபிள் குறைவு. ஏண்டா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய சைட் எஃபெக்டையோ அவங்க இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி இஷ்யூஸையோ இதெல்லாம் அவங்க மெயினா காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களோட கம்பெனி, மெயினா ட்ரக் கம்பெனி வரணும்னா காம்படிஷன் தானே, அவங்க ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா, அப்ப ரிலையபிலிட்டி எல்லாம் நல்லாவே குறைவாக இருக்கும். சரியா, ஓகே, அதான் பர்பஸ். அதுல இப்ப நாங்க பாப்போமா, இந்த அசைன்மெண்ட் இந்த வேலையை கட்டாயம் செஞ்சு ஆன்சரை குரூப்ல அப்லோட் பண்ணுங்க. உங்களோட குரூப்ல லிஸ்ட் டவுன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் advantages of disadvantages of scientific information. Official information நாங்க யூஸ் பண்றதால வரக்கூடிய நன்மைகள் என்ன, and then இதுல வரக்கூடிய
அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டும். ஓகே, அடுத்த பார்ட் another way of classifying resources. ஈஸி நோ? ரீட் பண்ணுங்க. நம்பர் 67. Number 67. Number 67. Read பண்ணுங்க. டைம் போகுது. இத ரீட் பண்ணுங்க. சரி, number 66. Another way of classifying resources. என்னென்ன? சரியா? ஓகே, இது ஈஸி தான். அடுத்த வே என்னன்னு சொன்னா, அதாவது இன்னொரு கிளாசிபிகேஷன் பிரைமரி இன்ஃபர்மேஷன், செகண்டரி இன்ஃபர்மேஷன், டெர்ஷரி இன்ஃபர்மேஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இன்ஃபர்மேஷன் சொல்றது. பிரைமரி ரிசோர்சஸ்க்குள்ள மெயினா யாரு வருவாங்கடா, ஒரிஜினல் ரிசர்ச் ஆர்டிகல். இப்போ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிருக்காரு, அந்த ஆளே அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல ரைட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரிஜினலா ஒருத்தர் இருந்து வரக்கூடிய சாப்டர் மெயினா இதுக்குள்ள வரும், பிரைமரி ரிசோர்சஸ்ல வரும். சரியா? இதுல என்னன்னு சொன்னா, இப்ப இது வந்து ஒரு நெரோ ஸ்கோப். இப்போ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணினா அந்த ஆள் மட்டும்தான் இதுல எழுதிக்கிறது. ஏன்னா அவரோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் தானே, அந்த ரிசர்ச் செஞ்சு அவர் மட்டும்தான் இதுல வந்து சம்பந்தமான டீட்டெயில்ஸ கொடுத்திருக்கிறது. அப்ப இதால நாங்க என்ன சொல்றோம்னா, இது நெரோ ஒரு ஸ்கோப் பண்ணிக்கக்கூடிய ஏரியா இந்த டைம்ல. அதாவது ரிசர்ச் ஆர்டிகல் அவரே எழுதினதால நேரோ ஸ்கோப், யாரும் தெரியா, அதுல யாரும் தலையிட்டு இல்ல. அதால வந்து இது என்ன செய்வாங்க, இந்த பிரைமரி ரிசோர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நல்ல மாதிரி கேட்டா அந்த அளவு நாங்க செல்ல மாட்டோம். ஏன்னா இதுல ஒருத்தருட ஒப்பீனியன் மட்டுமே இருக்கும். இப்ப 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணப்படவும் இல்லை அதுக்கு பின்னால வர. சரியா? அதனால பிரைமரி ரிசோர்சஸ் வந்து அவ்வளோ பொருத்தமான கேட்டா இல்லை. சரியா? டேட்டா கேன் பி புவர், கான்ட்ரோவர்ஷியல். அதாவது பாருங்க, டேட்டாவோட உறுதித்தன்மை குறைவு. ஏண்டா ஒருத்தர் தனி ஒப்பீனியனுக்கு இல்ல வர மாதிரி, கான்ட்ரோவர்ஷியல், அதாவது சர்ச்சைக்குரியதாக இருக்குது. சரியா? டூ காம்ப்ளெக்ஸ் ஃபார் பேஷன்ஸ். பிரைமரி சோர்ஸ் வந்து என்ன செய்யும், பேஷன்ஸுக்கு வந்து நல்லா காம்ப்ளெக்ஸா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நார்மலா இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு ஹெவியாக இருக்கும். அது வந்து ஸ்டடி பண்ண ஃபார்மசிஸ்டுக்கு இல்லைன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேற ஸ்டடி பண்ண ஆட்களுக்கு ஓகே, அவங்க அதை ரீட் பண்ண அவங்களுக்கு கிளியர் ஆகும். ஆனா வந்து நார்மல் பேஷண்ட்டுக்கு, ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாத பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும், பிரைமரி ரிசோர்ஸ் வந்து கூட ஹெவியாக இருக்கும். சரியா? ஓகே, செகண்டரி ரிசோர்சஸ். செகண்டரி ரிசோர்சஸ் நம்பர் 94. செகண்டரி ரிசோர்சஸ் ரீட் பண்ணுங்க. Number 94. Number 94. ரீட் பண்ணுங்க. நம்பர் 71 ரீட் பண்ணுங்க. இத secondary resources, review articles, literature reviews or systemic review, guidelines, other types of secondary resources, indexing sources, abstracting sources, example PubMed, Google Scholar. ஓகே, செகண்ட் ரிசோர்ஸ்னா இந்த பிரைமரியை விட கொஞ்சம் நல்லாக இருக்கும். என்னச்சுன்னா ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், ஆல்ரெடி ஒருத்தர் எழுதின ஆர்டிகல்ஸ் ரிவ்யூ பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை டீட்டெயில் பண்ணி எழுதுறது ரிவ்யூ ஆர்டிகல்ஸாக வரும். அப்ப இது வந்து பிரைமரியை விட நம்பகத்தன்மை கொஞ்சம் கூடியாக இருக்கும். வேற கைட்லைன்ஸ் வந்து செகண்டரி ரிசோர்சஸ் வரும். தென் இண்டெக்ஸிங் சோர்சஸ், அப்ஸ்ட்ராக்டிங் சோர்சஸ், இவங்கெல்லாம் செகண்டரி ரிசோர்ஸ் வரக்கூடிய ஆட்கள். நீங்க இதுல எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அது தேவைப்படும். ஓகே, அடுத்தது வந்து டெர்ஷரி ரிசோர்சஸ். டெர்ஷரி ரிசோர்சஸ் வந்து டெக்ஸ்ட் புக், ஹேண்ட் புக், ஃபார்முலரிஸ், ட்ரக் கம்பேண்டியா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் வரும். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியா? வேற என்னமாலும் டவுட்ஸ் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் என்னவாலும் இருக்கா சொல்லுங்க. நாங்க செஷனை வைண்ட் அப் பண்ண முன்னால அதை கிளியர் பண்ணிக்குவோம். இஷ்யூஸ் என்னமாலும் இருந்தா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
chatல என்ன கேட்டிக்கிறீங்க? டிஃபரெண்ட் பிராண்ட்ல பயோ அவைலபிலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ் இருக்குது, வேற வேற இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண கஷ்டம். சரியா? ஃபார்மகாலஜி நீங்க கைனடிக்ஸ் டைனமிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? மத்தது கேட்டிருக்கிறீங்க என்ன? அசைன்மெண்ட் என்ன திருப்பி போடுங்களே. ஓகே, நாங்க இதுல போட்டிருக்கோம் தானே பிடிஎஃப்ல, இல்லைன்னா நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அசைன்மெண்ட் பார்ட்டு செய்யுங்க. சரியா? செஞ்சு அனுப்புங்க. தென் where we have to upload the assignment group உங்களுக்கு இருக்குதானே, அதுல உங்களோட ஆன்சரை வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா சரி. சரியா? எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர் பண்ற ப்ரோசஸ் எப்படி? இது வந்து எப்படின்னா நாங்க எப்ப செய்வோம்டா, இந்த ஓப்பன் ஆகுது இந்த மெயில ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ். அந்த டைமுக்கு நாங்க இது ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு உங்களுக்கு கட்டாயம் செய்வோம். உங்களுக்கு கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரிசோர்ஸ் புக்ஸ் நாங்க கட்டாயம் பை பண்ணணுமா? நீங்க தர நோட்ஸ் என்னப்பா? ரிசோர்ஸ் புக்ஸ் வந்து கட்டாயம் வாங்கணும்னு இல்ல, அது வந்து டூ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். முடிஞ்சா சாஃப்ட் காப்பியை வச்சு ரிஃபர் பண்ணலாம். சரியா? எங்கள்கிட்ட இருக்கிற சாஃப்ட் காப்பியை நாங்க கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நோட்ஸ் எழுதிக்கா அப்படின்டா விலங்கல்ல. எழுதிக்கானா உங்களுக்கு விருப்பம்டா எழுதலாம், இல்லைண்டா பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம். இதுல மெமரைஸ் பண்ண நீடட் என்ன? மெமரைஸ் பண்ணணும்டா கட்டாயம் மெடிசின்டா என்னன்றது, அண்ட் தென் 3 நேம்ஸ் ட்ரக்ஸ்டு அது கட்டாயம் நீங்க மெமரைஸ் பண்ணணும். அண்ட் தென் அதுக்கு பின்னா வந்து இன்ஃபர்மேஷன் பார்ட், இதெல்லாம் கட்டாயம் மெமரைஸ் பண்ணதான் வேணும். சரியா? பார்ட் 2க்கு எப்படி எழுத எல்லாம் வரும். பார்ட் 2க்கு எப்படின்னா உங்களுக்கு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸே இல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ட். உங்களுக்கு நார்மலா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் பார்ட் 2 பார்ட் இருக்கும். சரியா? அந்த அளவு உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி வரல. சரியா? ஈஸி தான். when will have to submit the assignment? அசைன்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இப்ப இன்றைக்கு எப்ப வருது? இந்த சாட்டர்டே தானே, நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு முன்னால 1 வீக் டைம் தரேன், அதுக்குள்ள அப்லோட் பண்ணுங்க. கட்டாயம் எல்லாரும் அப்லோட் பண்ணுங்க. குரூப்ஸ்ல அட்மின் ஒன்லி we can't share anything. சரியா? அதை கிளாரிஃபை பண்ணி சரியா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க மாத்துறோம். சரியா? வேற என்ன மாதிரி பிரச்சனை இஷ்யூஸ் இருக்கா? வேற என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கா? சரி, அப்ப வேற ஒன்னும் இஷ்யூஸ் இல்லையே. நாங்க அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? திருப்ப சிலபஸை பாருங்க, திருப்ப பிடிஎஃப் பாருங்க, கட்டாயம் பேசுங்க, உங்களுக்கு செஞ்சுக்கலாம் ஈஸியா இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப நாங்க செஷனை வைண்ட் அப் பண்ணுவோமே. ஓகே, வலைக்கும் அஸ்ஸலாம், ஜஸாக்கல்லாஹ்.